மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தாவேகா அவங்க என்னதான் பல பிரச்சனைகள் இருந்தாலுமே தேர்தல் வேலைகள்ல சரியா இருக்கிறாங்களா? ஏன்னா இப்போ பிரச்சார குழு கூட ஒரு 10 பேர் கொண்ட குழுவை அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த வேலைகள்லாம் எப்படி அடுத்தடுத்து நடக்க போகுது? தேர்தல் வேலைகள்ல அவங்க எந்த லெவல்ல இருக்கிறாங்க? இல்ல, நீங்க வெவ்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் தேர்தல்ல ரொம்ப முனைப்பா இருக்காங்க, இல்ல சரியா இருக்கிறாங்க அப்படிங்கறதே எனக்கு என்னால சீரியஸா அந்த கொஸ்டினை ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா சொந்த கட்சிக்காரர் எழுதுறா இன்னைக்கு, அண்ணா நமக்கு ஒரு கட்சி இருக்குண்ணா, அதுக்கு பேரு தமிழக வெற்றி கழகம்ண்ணா, அண்ணா நீதான் அதுக்கு தலைவர், தயவு செய்து ஏதாவது பேசுனா, ஏதாவது பண்ணுனா, ஏன்னா அப்படி அமைதியா இருக்கு, தேர்தலுக்கு 100 நாள். சொந்த கட்சிக்காரர் இத்தனைக்கும் விஜய் மேல உயிரா இருக்கக்கூடிய ரசிகர் இன்னைக்கு எழுதுறான். எல்லாரும் எழுதுறாங்க, அண்ணா நமக்கு துணை இருக்கோண்ணா, எதுவும் கவலைப்படாதீங்கண்ணா, போல்டா இருங்கண்ணா, பேசுங்கண்ணா, ஏதாவது செய்யுங்கண்ணா, ஏதாவது எழுதுங்கண்ணா, ட்வீட் போடுங்கண்ணா, இப்படி கதறிட்டு இருக்கான். அவனால ஒரு பக்கம் விட்டு கொடுக்கவும் முடியல, விஜய அடிக்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இன்னைக்கு இருந்துகிட்டு மொத்தம் போய் கடிச்சு வைக்கிறாங்க. இந்த கோவத்தையும் வெறுப்பை எங்க காமிக்க முடியலன்னு சொல்லிட்டு கடிச்சுட்டே இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த தமிழக வெற்றி காலத்துல இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர தொய்வுல இருக்காங்க. அதாவது நீங்க பேரலல்ஸ் பாருங்களேன். இன்னைக்கு முதலமைச்சர் பாலமேடு ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு போறாரு. துணை முதலமைச்சர் ஜல்லிக்கட்டுக்கு போனார், சூரியூர் போனாரு. அதற்கு பிறகு முதலமைச்சர் இங்க பொங்கல் அன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாடிட்டு இங்க அவங்க சேகர்பாபு தொகுதிக்கு போயிட்டு அங்க இருக்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை போய் சந்திக்கிறாரு. அவங்க எங்களுக்கு வீடு வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நாங்க செஞ்சு கொடுப்போமான்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கனவு சொல்லுங்கன்னு ஒரு திட்டம் போயிட்டு இருக்கு, அதை பார்க்கின்றோம். இந்த எடப்பாடி பழனிசாமி அவர் பிஸியா இருக்காரு, சீமான் பிஸியா இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் பிஸியா இருக்காரு, தினகரன் பிஸியா இருக்காரு. அட்லீஸ்ட் டெல்லிக்கு போறோம், யாராவது பாக்குறோம் வர்றோம். அமித்ஷா பிஸியா இருக்காரு, மோடி பிஸியா இருக்காரு. மோடி அஸ்ஸாம் போறாரு, அடுத்தடுத்து வெஸ்ட் பெங்கால் போறாங்க, இங்க வர போறாங்க, கூட்டணி கட்சியை இது பண்ணணும்னு சொல்றாங்க. எந்த வேலையுமே செய்யாம, எதுக்காக கட்சி நடத்துறோன்னே தெரியாம ஒரு கட்சி இருக்குன்னா, இந்த உலகத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகம் முழுக்க எவ்வளவோ கட்சிகள் நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப லெட்டர் பேட் கட்சி கூட, லெட்டர் பேட். இப்ப நான் லோக்சபா கட்சின்னு வச்சிருக்கும் போது தேர்தலுக்கு ஒரு 3 மாசம்னா தேர்தல நான் கேண்டிடேட்ஸ் யாரை போடலாம், நம்ம அது மீடியா எடுத்துக்கிறாங்க எடுக்கல, நம்ம என்ன விஷயங்களை முன் வச்சு மக்கள்கிட்ட போய் செய்ய போறோம், என்ன நோட்டீஸ் என்ன போடணும், அந்த டிசைன் எப்படி இருக்கும், அந்த பிரிண்ட் அவுட் எப்படி வரணும், எத்தனை நோட்டீஸ் போடணும், எத்தனை தொகுதியில் ஆளை நிப்பாட்டணும், இப்படி நாங்க பரபரப்பா இருப்போம். கடந்த அட்லீஸ்ட் அந்த 3 மாசம் 4 மாசம் எப்பவுமே ஏதாவது வேலை நடந்துகிட்டே இருக்கும் நம்ம ஆபீஸ்ல எல்லாம். ஆனா தமிழ் வெற்றி களத்துல என்ன நடக்குது, பனையூர் ஆபீஸ்ல என்ன நடக்குது, இல்ல மாவட்ட அலுவலகம் என்ன நடக்குது, எங்கேயுமே எதுவுமே நடக்கல. எல்லாரும் என்னன்னா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகணும், ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் மண்சோறு சாப்பிடுறோம், உருள்றோம், போய் நாங்க போய் அங்க பிரதட்சணம் பண்றோம், எங்க அண்ணனுக்காக போய் சூடத்தை கையில சுட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர தேர்தல் சார்ந்த எந்த வேலைகளுமே பார்க்கல. நீங்க சொன்ன 2 அறிக்கை வந்துச்சு, இந்த ஜனவரி பிறந்த பிறகு 2 அறிக்கை வந்துச்சு. ஒண்ணு இதற்கு முன்னாடி வந்த கூட்டணிக்கான குழு, யார் உங்க கூட கூட்டணி வரேன்னு சொன்னா, இப்ப முதல்ல இது வரைக்கும் ஏதாவது அரசியல் கட்சிகள் நாங்க விஜய் தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், பெரிய பெரிய கட்சிகள் கூட விட்டுருங்க. அந்த கட்சிக்காக இந்த இளைஞர் ஏதோ ஒரு இயக்கம், அந்த பையன் பேசிட்டு இருப்பாரு, பையன் 2 பேர் பேசிட்டு, மொத்தமே கட்சி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. 2 பேராவது கூப்பிட்டாது, எங்க கூட்டணியில அவங்க இருக்காங்க, உங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன். முஸ்தபா பாய் அவர் பேசிட்டு இருந்தாரு, அவரை கூப்பிட்டாது, எங்க கட்சியில எங்களுடைய கூட்டணிக்கு அவர் வந்துட்டாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் இல்லையா? பேசக்கூடிய இடத்துல அவங்க இல்ல. இத கூட்டணி பத்தி பேசுறதெல்லாம் தலைமை தானே பேசணும். இல்லையே, குழு போட்டிருக்காங்கல்ல. அப்ப அந்த குழுக்கான வேலை என்ன? இந்த குழு மற்ற கட்சிகள்ல போய் பேசுவாங்க, இல்ல அந்த நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம், நம்மளை நோக்கி வருவாங்க, சார் பிரச்சார இவங்க கூட்டணிக்கான குழு இதுதான் சார், அந்த குழு நீங்க பேசணும்னு சொல்லணும் இல்லையா? எதுவுமே நடக்கல. இதற்கு முன்னாடி ஒருங்கிணைப்பு குழு ஒண்ணு போட்டாங்க. நீங்க தாவேக்கள போடுற எல்லா குழுக்களுமே வேட்பட காமெடி மாதிரி தான். இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம்? இதுக்கு முன்னாடி பேசாம தான் இருந்தோம், இனிமேல் என்ன செய்ய போறோம்? இனிமேல் பேசாம தான் இருப்போம். சரி, இப்ப பிரச்சார குழு ஒண்ணு போட்டிருக்காங்களா, இதோட நோக்கம் என்ன? பிரச்சாரத்துல பயங்கரமா பண்ண போறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் எகைன் புஷியானந்தோட தலைமையெல்லாம் நடக்கும் போது பிரச்சார குழு. சரி, புஷியானந்த் என்னன்னாங்க பிரச்சாரம் பண்ணிருக்காரு? எந்த பிரச்சாரம் பண்ணதில்லை, அவருக்கு பேசவே தெரியாது. அவர் பிரச்சாரத்துக்கு போறாரு. சார், பிரச்சாரத்துக்கு எழுத போறாரா? அவர் கண்டென்ட் எழுத தெரியாது. அவர் எனக்கு தெரிஞ்ச எழுத தெரியுமானே தெரியல. அவர் எழுத படிக்க தெரியாது. சோ இந்த மாதிரி நபர் அதுல இருக்கிற பல நபர்கள் அதுதான். அப்படி எந்த நோக்கத்துக்கு போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாங்க கலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம். அப்ப எனக்கு தோதா நாட்கள் இப்ப அதுல அப்பனும் இருக்காருன்னா, மாவட்ட செயலர் இருக்காரு, இல்ல ராஜ்குமார் ஒருத்தர் இருக்காரு. ராஜ்குமார் ஏற்கனவே வாழும் பினாமி. புஷியானந்துக்கு என்னென்ன அமௌண்ட் வரணும், கடலூர்ல இருந்து என்ன அமௌண்ட் வரணும்னு அவங்க நம்ம முன்னாடி பேச ராக் பீச், சில்வர் பீச் பேர் வச்சுக்கிட்டு இவங்க பினாமி எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க.
அப்ப புஷியானந்துக்கு நேரடியா கலெக்ஷன் நான் போக முடியாது, நீங்க கலெக்ஷன் பண்ணி கொண்டு வாங்க, ஆளை பிடிச்சிட்டு வாங்க. மெயினா இந்த பிரச்சார குழுவோட நோக்கம் கேட்டீங்கன்னா ஊர்ல போய் ஆளை பிடிச்சிட்டு வா. எனக்கு 234 ஆளை பிடிச்சிட்டு வா. நம்ம நிக்கல கூட்டணிக்க போறோம் போலங்கிறலாம் வேற வேலை. எவ்வளவு காசு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு காசு சம்பாதிச்சிடலாம். அதற்காக பிரச்சார குழு ஒண்ணு போடுறாங்க. இந்த குழுல உண்மையிலேயே திறமைசாலிகள் இருக்காங்களா, அறிவாளிகள் இருக்காங்களா, இந்த குழுல ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எதுவுமே கிடையாது. இருக்காங்களே 50 வருட அனுபவம் உள்ள செங்கோட்டையன் மட்டும் தான் இருக்காரு. அதுவும் மூணாவது இடத்துல அதான் சொல்றேன், இருக்காரு. நீங்க அந்த குழுவுக்கு அது இப்போ நீங்க செங்கோட்டையன் பத்தி சொன்னோன்னு எல்லாரும் காமனா சொல்றது ஜெயலலிதா அவர்களுக்கே ரூட் போட்டு கொடுப்பாருங்க. ஆமா, நீங்க அவரோட தலைமையில போட்டிருக்கணும் இந்த குழுவுக்கு. பிரச்சார குழு செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் பிரச்சார குழு செயல்படும். அதில் உறுதுணையாக ஆது அர்ஜுனாவும் புஷியானதும் இருப்பாங்கிறது வேற. புஷியானந்த் தலைமையில் நீங்க பிரச்சார குழு போட்டு அது எப்படி செயல்படும் நான் கேட்கிறேன். இது வரைக்கும் புஷியானந்த் தலைமையில போட்ட எந்த குழு செயல்பட்டு இருக்கு? அப்ப புஷியானோட நோக்கம் வந்து கலெக்ஷன் பண்ணி கொண்டு வரணுங்கிறது. சோ இந்த இவர்கிட்ட செங்கோட்டையன் என்ன சொல்லுவீங்க? சார் நீங்க உங்களோட கலெக்ஷன் நீங்க பாத்தீங்க பாரா, இல்ல உங்களை மீறி வேற யாரும் கேண்டிடேட் கிடையாது, அப்ப என்கிட்ட அனுப்புங்க, நான் கலெக்ஷன் பண்ணிக்கிறேன் பாரா. சோ இது முழுக்க முழுக்க வந்து பிரச்சார குழுங்கிறதோட நோக்கம் இதுதான். அரசியல் சார்ந்து எந்த பணியுமே இங்க நடக்கலாம். இப்போ வந்து இப்ப புஷியானந்த் தலைமையில ஏன் அப்படின்னா அவர் தானே பொதுச் செயலாளர், அவர் கீழே தானே இப்போ செங்கோட்டையன் கட்சியிலேயே இருக்கிறாரு. அது கரெக்ட் தாங்க. நீங்க இப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு குழு, எல்லா குழுவுக்குமே எல்லா நேரத்திலும் புஷியானந்த் தலைவரா இருக்கணும் அவசியம் இல்லை. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா விஜய் தான் எல்லாத்துக்கும் தலைவரா இருக்கணும். ஒருங்கிணைப்புகளோட தலைவரா விஜய் இருக்கணும், பிரச்சார குழுவோட தலைவரா விஜய் இருக்கணும், கூட்டணிக்கான குழு தலைவரா விஜய் இருக்கணும். விஜய் இந்த சீன்லயே இல்லையே. அதான் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். இது யாரோட கட்சி? விஜயோட கட்சி தானே. அல்டிமேட்டா விஜயோட கட்சினா விஜய் தலைமையில இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேசினாங்க, இல்ல வந்து கடைசியா ஃபைனலா கூட்டிட்டு போனாங்கிறது இருக்கும். புஷியானந்த் தலைமையில இது செயல்படும், புஷியானந்த் தலைமையில அது செயல்படும். அர்த்தம் எனக்கு கேட்டீங்கன்னா எதா இருந்தாலும் புஷியானந்த் கேட்டுட்டு செய்யும், இல்ல செயல்படாது. நீங்க அப்படி இருக்கும்போது எப்படி செயல்படுங்க? இப்ப செங்கோட்டையன் வந்து சொல்லுவாரா புஷியானந்த் வந்து? இன்னைக்கு செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, யாருமே என்கிட்ட பேசாதீங்க, தேவையில்லாம நான் தலையை கொடுத்துட்டேன், இந்த கட்சியில தேவையில்லாம தலையை கொடுத்து அவர் புலம்பிட்டு இருக்காரு. இதான் முதலே சொன்னோம். செங்கோட்டையன் போன்ற அனுபவமிக்க 50 வருட அனுபவமிக்க அரசியல்வாதிகள் போனீங்கன்னா அசிங்கப்படுவாங்க. இல்ல ஆனா அவரோட ஆபீஸ்லயே வந்துட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கப்புறமா விஜய் படம் எல்லாம் வச்சிருக்காரு. அவர் ஏன் தேவையில்லாம தலையிட்டாரு? இந்த பக்கம் இது வந்து கப்பல்ல வேலை கிடைச்ச மாதிரிதான். திடீர்னு கப்பல் நின்னு போச்சுன்னா எனக்கு தள்ளுற வேலை கோயிலே மணி அடிட்டு இருந்திருக்கலாம். நீங்க வந்து திடீர்னு தள்ளலாம் எப்படி தள்ளுவார் அவரு? இந்த பக்கம் அங்க விட்டுட்டு வந்துட்டாரு. அவருக்கு வேற போக்கிடம் இல்ல. திமுக போனாரு, திமுக சேர்க்க முடியாது சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்லாம கடைசியா தாவேக போனாரு. சோ தாவேகல போய் என்ன சொன்னா, புதுசா ஆட்களை கூட்டிட்டு வர்றேன், புதிய ஆட்கள். யார் வந்தாங்க? யாருமே வரல. எகைன் வந்து எந்த கட்சியிலுமே சேர்க்காம எல்லா கட்சியிலும் ஓரம் கட்டப்பட்ட நபர்கள் அவங்கள மட்டும் கூட்டிட்டு வந்து கூட்டத்தோட கோவிந்தா சேர்த்து விடுறாங்க. எந்த கட்சியிலுமே பேச்சாளர்களா இல்ல, வேற வழியே கிடையாதுப்பா, சேர்த்து விடுறாங்க. அந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் உண்மையிலேயே ஒரு முன்னாடிதான் அந்த ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஸ்பென்ட் போர்ஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். எதற்குமே உதவாத ஆட்கள். அந்த ஆட்களை தான் இப்ப தேடி கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து சில பேரை கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்கிறார். அவர்களுக்கு என்ட்ரி இல்ல. ஏன்னா அவர் வந்து இப்ப ஓபிஎஸ் தலைவர் இருக்கிற ஆட்களை சில பேர் கொண்டு வரணும்னு பார்த்தாரு. அவங்க டீம்ல இருக்கிற ஆட்களை கொண்டு வந்து பார்த்தாரு. தினகரன் டீம்ல இருக்கிற சில பேரை கொண்டு வந்து பார்த்தாரு. அதெல்லாம் வேண்டாங்க, எங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும் கொண்டு வந்து சேருங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ஓபிஎஸ் தினகரனே வந்துட்டு தாவேகாவோட கூட்டணியில தான் இணைய போறதா ஒரு செய்தி இருக்கு. அவங்களும் ஆதரவா தான் பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்களே வராங்க அப்படின்னா இந்த காட்சியில் மாறிடுச்சு இல்லையா? தினகரன் அவர்கள் வந்து கடந்த ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பேசும்பொழுது அரசியல்ல துரோகியும் இல்ல, எதிரியும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, நண்பனும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, மூணுமே சொல்லிட்டார். நண்பன் பார்க்கனா இதே எடப்பாடி பழனிசாமி துரோகின்னு பேசியிருக்காரு, இதே எடப்பாடி பழனிசாமி எதிரின்னு பேசியிருக்காரு. அவர் எப்போ போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்துட்டாரோ காட்சிகள் மாறிடுச்சு. அமித்ஷா என்ன சொல்றாரு? நீங்க அவர் சேர்த்துங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்ற டிமாண்ட்ங்கிறது எனக்கு தினகரன் சேர்க்கல பிரச்சனை இல்லை முன்னாடி சொல்லிட்டார். ஏன்? அவர் ஒரு தனி யூனிட், தனி என்டைட்டியா இருக்காரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிறது சும்மா பேருக்கு வேணா நீங்க வந்து அதிமுக மீட்கலாம், நீங்க வெளியே போய் மீடியாட்ட பேசலாம். உண்மையில் தினகரனுக்கு அந்த நோக்கமும் இல்ல. அதிமுகவை எதிர்த்து களம் கண்டாச்சு, ரெட்டலையை தோக்கடிச்சாச்சு. இதெல்லாம் பண்ணிய பிறகு நான் போய் அதுக்கு கிளைம் எடுப்பேன்னு எடுக்க மாட்டேன். அப்ப எனக்கு ஒரு செக்குல பிரச்சனை இல்லை. எங்க பிரச்சனைனா, ஒரே மேடையில எங்களை உட்கார சொல்லாதீங்க, இல்ல தினகரனோட வேட்பாளர்கள் போய் பிரச்சாரம் பண்ண சொல்லாதீங்க. நாளைக்கு தினகரனே வந்து ஒரு இடத்துல நிக்கிறாரு, இப்ப தேனியில நிக்கிறாரு, தினகரன் போய் பிரச்சாரம் பண்ணி என்ன கூப்பிடாதீங்க. வேற யாரும் கட்சிக்காரங்களை பயன்படுத்திக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன கூப்பிடாதீங்க, ஒரே மேடையில உட்கார வைக்காதீங்க, இந்த மாதிரியான சங்கடங்களை எங்களுக்கு கொடுக்காதீங்க. எனக்கு ஓகே. ஓபிஎஸ்க்கும் அதே தான். ஓபிஎஸ் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்க, இல்ல இயக்கம் ஆரம்பிக்க சொல்லுங்க. அவர் மெயின் என்ன கேட்கிறாருன்னா, நான் வந்து மறுபடியும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், துணை பொதுச்செயலாளர் இந்த போஸ்டிங் கேட்டு உள்ள வராது. கட்சிக்குள்ள அடிப்படை உறுப்பினரை கூட வராது. இந்த கட்சிக்கான கிளைம் நான் எடுக்க மாட்டேன்னா வாங்க. சசிகலா அவர்களுக்கும் அதுதான். சசிகலா இன்னைக்கு ஒருவேளை நான் வந்து சசிகலா இன்னைக்கு லெட்டர் பேட் என்ன எழுதுறாங்க? அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எழுதுறாங்க. ஓபிஎஸ் என்ன பண்றாரு? அஇஅதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் எழுதுறாரு. அதெல்லாம் எழுதாம நீங்க தனித்தனியா நீங்க எல்லாருமே வெவ்வேறு என்டைட்டி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா
எங்களுக்கு பிரச்சனை இல்ல, வாங்க ம். 3 சீட்டு 4 சீட்டு அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை நான் கொடுத்துறேன். இல்ல, அதனாலதான் ஓபிஎஸ்மே தனியா கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு அது மூலமா அது மூலமா ட்ரை பண்றாரு. இன்னைக்கு இப்ப நீங்க பிரதமர் மோடி வர்ற கூட்டத்துல தினகரனோட போட்டோ பேனர்ல வந்துருச்சு. ஆமா வந்துருச்சு. அதுக்கு கேட்டாங்க எச் ராஜா போன்றவர்கள்ட்ட அதை கேக்குறாங்க. ம். ஆமாங்க நாங்க வந்து அவர் எங்க இதுலதான் இருக்காரு, எங்களுக்கு வரப்போறோம்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தினகரன் வந்து ஒரு ஆப்ஷனா வச்சிருந்தார். தினகரனும் பேரம் பேசுவதற்கும் இந்த பேரம் படியுதான் பாக்குறதுக்காக விஜய் ஒரு ஆப்ஷன் ஓபன் பண்ணி வச்சாரு. ம். அது க்ளோஸ்டு. ஆனா அது விஜய்க்கு பிடிக்கல. விஜய் கிட்ட வந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லங்க, விஜய்க்கு அதாவது கட்சிக்குள்ளேயே வர்றது ஒண்ணு. ஓகே. செங்கோட்டையன் ஆக்சுவல் கொடுத்த பிளான் என்ன தெரியுமா? தினகரனா கட்சிக்கே வாண்டார். நீ கட்சிக்குள்ள வாங்க, அமமுக கலைச்சிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது இவர்களுக்கு ஏற்படல. எப்படி நான் வந்து அதே மாதிரி நீ வா, அது முடியாது அப்படி சொல்லி ஜானும் சொல்லிட்டாரு, புஷியும் சொல்லிட்டாரு. விஜய் என்ன சொன்னார் நமக்கு, விஜய் என்ன சொல்லியிருப்பாரு, விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது. ஆமா அப்ப சாமி. இந்த மாதிரி ஆட்கள் எனக்கு வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு சரி ஓகே கூட்டணியாக வரலாமா வேண்டாம்ங்கிறது பேரம் பேசுறதுக்காக மட்டும் அவர் பயன்படுத்தினாரு. அந்த பேரம் முடிஞ்சு போச்சு. அப்போ செங்கோட்டையன் ரெக்கமெண்ட் பண்ற ஆட்களுக்கு இங்க இடம் இல்ல. சும்மா வந்து ஒண்ணு இல்லாம உப்பு சப்பானி இருக்கிற ஆட்களை வாங்க உள்ள சேர்த்துக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு கூட்டம் நம்ம காமிக்கணும், டெய்லி ஏதாவது நியூஸ் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு மட்டுமே நீங்க வந்து அங்க ஜோசியரா இருக்கிறவரு, இந்த பக்கம் வந்து கோயிலா இது இருக்கிறவரு, இதையும் இந்த மாதிரி ஆட்கள் கேட்க வேண்டியது இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து செய்தி தொடர்பாளர்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை அறிவிச்சிருந்தாங்க. அதுல வந்து விஜயோட இந்த பர்சனல் ஜோசியர் அவரையுமே ஒரு செய்தி தொடர்பாளரா அறிவிச்சிருக்காங்க. அதான் இது ரொம்ப வித்தியாசமான கட்சி. இது நீங்க வந்து ஜோசியம் பாக்குறவங்கள மோஸ்ட்லி நம்ம பின்புலத்துல வச்சுக்குவாங்க. இப்ப இதே ஜோசியர் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு, சசிகலா அவர்களுக்கு எல்லாம் ஜோசியம் பார்த்தேன்னு நம்ம பாக்குறோம். இன்னைக்கு ஒரு ஜோசியரா இருக்கக்கூடியவர் எதுக்கு மாநில செய்தி தொடர்பாளர் போஸ்டிங் கொடுக்குறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது பாஜக நடந்துச்சு, நீங்க பாத்திருப்பீங்க. அறிவுசார் அணியில ஷெல்லி இருக்காரு. அவரு ஒரு பிரபலமான ஜோதிடர் தான். அறிவுசார் அணிக்கு அவர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவர் என்னன்னா, இப்போ விஜய் வந்து நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். நீங்க ஒரு பக்கம் பெரியார் கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டாலும் எல்லாத்தையும் விஜய் ஜோசியம் பார்ப்பார். அதான் பாஜக வந்து மத ரீதியா போயிட்டு இருக்க ஒரு கட்சி, அவங்க வைக்கிறதுல பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்போ இவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கறது சொல்றேன். நீங்க டே 1ல இருந்து இந்த கட்சியை ஆரம்பித்த தேதி, இது மாவட்ட செயலர்கள் அறிவித்த நம்பர்ஸ் 19, எப்பயும் 19 தாண்டாது. 1+9 1 செவ்வாய்க்கான ராசி உங்களோட கடகராசிக்கு என்ன இதா மேட்ச் ஆகும். விக்கிரவாண்டி ஏன் சூஸ் பண்ணணும், வி விக்கிரவாண்டி, விஜய் வீணு. அதே மாதிரி மதுரையில எந்த பகுதியை சூஸ் பண்ணணும். மதுரை நீங்க ஒரு இடத்த சூஸ் பண்ண உடனே நம்ம யூஸ்வலா கட்சிக்காரங்க போய் பார்ப்பாங்க. இடத்துல பார்க்கிங் வசதி இருக்கா, என்னென்ன வைக்கலாம், மக்கள் எப்படி வந்து போவாங்க. முதல்ல ஜோசியக்காரன் போவாங்க. ஜோசியக்காரர் அமைச்சிட்டு வாஸ்து சரியா இருக்கான்னு, உண்மையில சீரியஸா சொல்றேன், வாஸ்து சரியா இருக்கான்னு பார்த்த பிறகுதான் அங்க மாநாடு நடக்கும். விக்கிரவாணி மாநாடு நடந்துச்சு. விக்கிரவாணி மாநாட்டுல கடைசியா இடத்த சூஸ் பண்ணி ஜோசியக்காரன் அனுப்பிச்சு பண்றாங்க. டேட் மாறுது. அந்த டேட் மாத்துறது கூட எந்த டேட் சரியா வரும், 23 சரியா வருமா, ஏன்னா முதல்ல வந்து செப்டம்பர் பிளான் பண்ணாங்க. அந்த டேட் கிடைக்கல. அப்ப அடுத்த டேட் என்னவா வரும், ஆனா திங்கக்கிழமை வருதா ஞாயிற்றுக்கிழமை வருதா அதெல்லாம் கவலை இல்ல. எந்த டேட்டை ஜோசியக்காரர் குடிச்சு கொடுக்குறாரோ அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணுங்க. மதுரையில் அதே மாதிரி பிக்ஸ் பண்ணுங்க. விஜய் வீட்டை விட்டு வெளியே வர நேரம், விஜய் ஆபீஸ்க்குள்ள வர்ற நேரம், இது எல்லாவற்றிலும் ஜோசியம் இருக்கு. இல்ல அப்படி எதுலயாவது சரியா இல்ல அப்படின்னா அந்த பரிகாரம் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் நடத்துறது அதுவும் பண்ணுவாங்க. ஆனா சரி இவ்வளவு ஜோசியம் பார்த்தார்ல விஜய், ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு விஜயோட வாழ்க்கையில? எந்த பக்கம் திரும்பினாலும் அடி. இந்த பக்கம் போனா சிபிஐல அடிக்கிறாங்க, வெளுக்கிறாங்க. இந்த பக்கம் போனா ஐடில அடிக்கிறாங்க. அந்த பக்கம் போனா படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. கூடவே ஜோசியர் சுத்துறாரு. நீ இந்த சினிமாலாம் சில பேர் பார்த்திருப்போம் இல்லையா, சில அரசியல்வாதிகள் ஜோசியர் வச்சுட்டு சுத்தி இருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் வந்து ஆப் வைக்கிறோம் இருப்ப. கிட்டத்தட்ட அதுதான் விஜய் வாழ்க்கையில் நடக்குது. செய்தி தொடர்பாளர்களாக போட்டது ஏன் அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி. இன்னொன்னு நீங்க அந்த செய்தி தொடர்பாளர் லிஸ்ட் போட்டிருக்காங்க. தேசிய செய்தி தொடர்பாளர், மாநில செய்தி தொடர்பாளர், ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா உண்மையில் பிரச்சனைகளை, அவங்களோட பிரச்சனை குறித்து யார் எந்த செய்தி தொடர்பாளர் பேசுறாங்க? நீங்க சிபிஎஸ்சி பிரச்சனை நடக்குது. ஜனநாயகன் படம் உங்களுக்கு ரொம்ப கோர் சொன்னேன் இல்லையா, அந்த ஒட்டுமொத்த கட்சி முடங்கி இருக்கிற மிக முக்கியமான காரணம் ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் நாங்க எல்லாம் வெளியே வருவோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. எல்லா மாவட்ட எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி வந்து டிக்கெட் விற்கணும், காசு பார்க்கணும், அதற்கு பிறகுதான் வெளியே வரணும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க எத்தனை செய்தி தொடர்பாளர்கள் எங்களுக்கு ஜனநாயகன் பிரச்சனை சிபிஎஸ்சி கொடுக்குறாங்க, இதற்கு பின்புலத்தில் பாஜக எத்தனை பேர் பேசுறாங்க, இல்ல சிபிஐ வேணும்னே எங்களை முடக்குறாங்க, எத்தனை பேர் பேசுறாங்க? யாருமே பேச தயாராகல. அப்ப எதுவுமே நடக்காததுக்கு எதுக்கு நீங்க செய்தி தொடர்பாளர் டீம் நான் கேக்குறேன். அவங்க இப்ப பேசுறது எல்லாமே அதுல இருக்கவங்க எல்லாம் இன்னும் வெளியே கூட வரல. இன்னுமே நம்ம திரும்ப ராஜ்போகனையும் லயலாமணியும் தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். இல்ல அவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாங்க, இப்ப ஜான்ட்ட வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி போனுங்க. ஜான் கொடுக்குற முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் 2 விஷயத்தை பத்தி பேசாதீங்க பிரதர். எதுங்க பேசக்கூடாது? ஜனநாயகன் பத்தி பேசாதீங்க, சிபிஐ பத்தி பேசாதீங்க. அதுதான் பிரச்சனையே. அப்ப எதானே பேச சொல்றேன்னு கேட்பாங்க. அவன் தானே யோசிப்பான். இப்ப லயலாமணி யோசிக்கிறா வச்சுக்கோங்களேன், என்னன்னா இவன் இப்பயும் தானே சொல்லிட்டு இருக்காங்க, அதான் யோசிப்பான். 2 பிரச்சனை தான் நமக்கு கோரான பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா தீவிரமாக அரசியல் செய்ய வேண்டிய பிரச்சனை. வாய்ப்பு இன்னைக்கு பாஜகவை இழுத்து போட்டு அடிக்கிறதுக்கு, கொள்கை இழுத்து போட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன், விஜய்
ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆமாம் என்னுடைய ஜனநாயகன் வெளிவராததற்கு என்னுடைய கொள்கை எதிரியான பாஜக தான் முக்கியம், இதை பின்னாடி இருந்து மோடியும் அமித்ஷா இயக்குகிறார்கள் சொல்லி சொன்னீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளவு தீப்பிடிச்சு எரியுமா அறியாதா? இவங்களோட கண்டிப்பா. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்குள்ளே சொல்றேன், அப்பா எவ்வளவு பெரிய போல்டான ஸ்டேட்மெண்ட் பா, இது வந்திருக்காது. பத்திரிகையாளர்லாம் துள்ளி குச்சி அவங்களுக்கு ஆதரவா பேசுறவங்கள பாருங்க, மோடி அடிச்சிட்டாருங்க, அவ்வளவுதாங்க, அடுத்து பிரதமர் ஆயிடுவாங்க பேசுவாங்க. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் நீங்க பயன்படுத்த மறுக்கிறீங்க? சிபிஐ சம்மன் பண்றாங்க, நான் வந்து சிபிஐ வெளியே அவரே வந்து எல்லா கேள்விகளுக்கும் நான் நியாயம் பதில் சொல்லுவேன். ஆனா சிபிஐ எதுக்கான மறுபடியும் கூப்பிடுறாங்கன்னு தெரியல, சொல்ல வேண்டியதானே? இதுல என்ன பிரச்சனை? சாட்சி விசாரணை தானே சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்போ ஒரு பேட்டியில வந்து நிர்மல்குமார் சொல்லியிருப்பாங்க, மத்திய அரசுமே சதி செய்யுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட். இல்லங்க, அது வெளிப்படையா பேசணும்ல. இன்னுமே வந்து ஏன் நீங்க மூடி மறைச்சிட்டே இருக்கீங்கன்னு கேக்குறேன். ஆமா, ஜனநாயகன் முடக்கத்திற்கு பாஜக தான் காரணம், சிபிஎஃப்சில இருக்கிறவங்க அவங்க தான் வேணும்னே பண்றாங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்றாங்க. நீங்க சிபிஎஃப்சி சில படங்களை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ண, கட்ஸ் கொடுப்பாங்க, மியூட் பண்ணுங்க, கட் பண்ணிவாங்க, எடிட் எடுத்துருவாங்கிறது வேற. நீங்க இந்த வழக்கு அவசரமாக போய், ஏன்னா சிஜே பெஞ்ச்ல யூசுவலி மென்ஷனிங் எப்ப நடக்கும் கேட்டா காலைல நடக்கும். சார் அவர் அவசரமா ஒரு வழக்கு வரணும், அதனால காலையில மென்ஷன் பண்ணுவாங்க, சிஜே வெயிட் பண்ணுங்க, நீங்க லஞ்ச் டைம்ல நான் சொல்றேன், இல்ல மென்ஷன் பண்ணிக்கங்கன்னு சொல்லி சொல்லுவார், அவ்வளவுதான் சொல்லுவார். நீங்க வழக்கு முடிந்த உடனே அவசரமா மென்ஷன் பண்ணி சாயந்தரமா சிஜே பெஞ்சுக்கு போன வரலாறுலாம் சிபிஎஃப்சில வரலாறுல வேற சில விஷயங்கள் இருந்திருக்கலாம். சோ அவ்வளவு வேகமாக போறாங்க. அப்படிங்கும் போது இதுக்கு யார் காரணம்? என்ன காரணம்? முதல்ல வந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியலன்னாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் போய் டெல்லியில கொடுத்திருக்காங்க, மும்பைல கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதுல இருக்கிற கண்டென்ட் என்ன தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அப்ப தெரிஞ்சதானே பேச முடியும். இல்லங்க, அதான் சொல்றேன், ஏன் முடக்குறாங்க? இது நமக்கு தெரியலையா? பார்த்தோன்னா சிபிஎஃப்சி யார் கையில இருக்கு இன்னைக்கு? இன்னும் சொல்றேன், சிபிஎஃப்சில இருக்கிற இந்த நபர்கள் யாருடைய நபர்களாக இருக்கிறாங்க? முழுக்க பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் தான். இதுல வந்து திரைப்படத்திற்கும் இதுல இருக்கிற ஆட்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உதாரணத்துக்கு நல்ல உதாரணம் சொல்றேன், ஜெய்சாக்கும் கிரிக்கெட்டுக்கு சம்பந்தம் இருக்கா? கிடையாது. ஜெய்சா இன்னைக்கு ஐசிசி உடைய சேர்மன் ஆயிட்டார், பிசிசிஐ ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. ஜெய்சாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி என்ன? அமித்ஷாவோட பையன். அதே மாதிரிதான் இன்னைக்கு சிபிஎஃப்சில இருக்கிறவங்க தகுதி என்ன? ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க. ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க நீங்க ரொம்ப பிராக்டிகலா பாத்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க சினிமாவுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. கரெக்டா? நாங்க சாக்கா நடத்துறோம், நாங்க வந்து இப்படி ரூல்ஸ் பேசுறோம், நாங்க ரொம்ப ஒழுக்கமா வளர்றோம், கொள்கை அது. நீ சினிமாவே பார்க்க கூடாது. இன்னும் சொல்ல போனா நீ சாமியார் மாதிரி இருக்கணும். நீ சாமியார் தான், ஆர்எஸ்எஸ் சாமியார் தானே, உனக்கு சினிமாக்கு என்ன சம்பந்தம்? நீ உட்கார்ந்து இந்த படத்துல வந்து இதுக்கு ஏ கொடுக்கலாமா, யூ பார் ஏ கொடுக்கலாமா, நீ யாரு போற டிசைட் பண்றது? ஆனா நீங்க எல்லாத்தையும் நீங்க நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நிறைய டிபேட்ஸ் வருது, இங்கிலீஷ் டிபேட்ஸ் வருது. அப்ப சம்பந்தமே செய்தி அவங்க சொல்றாரு, நான் சிபிஎஃப்சில இருந்திருக்கேங்க அப்படின்னாரு. நான் யோசிச்சு, இவர் எந்த படத்துல நடிச்சாரு, இவர் எத்தனை படத்துல டைரக்ட் பண்ணாரு? எதுவுமே இல்ல. ஆனா ஒரு சிபிஎஃப்சில போஸ்டிங் கிடைக்குது. என்ன காரணம்? ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்காரு. அப்ப இது முழுக்க ஆர்எஸ்எஸ் மக்களால் நிறைந்திருக்கிறது. அவங்க எந்த மாதிரி படத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க? கேரளா ஸ்டோரி ஒரு கட்டு கூட கிடையாது, ஃபுல்லா எடுத்துட்டு போங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்துட்டு போங்க. ஆக்சிடென்டல் பிஎம் எடுத்துட்டு போங்க. இந்திரா காந்தி பத்தி ஒரு மோசமான படம் எடுத்திருக்கோம், எடுத்துக்கங்க. இதெல்லாம் அனுமதி கிடைக்குது. இவரை எல்லா படங்களுக்கும் நீங்க வந்து பாஜகவை சீன்ற மாதிரி, இல்ல பாஜக செய்யற உண்மைகளை அம்பலப்படுத்துற மாதிரி. இப்ப ஜீவா சொல்றாரு, ஜிப்சி படத்துக்கு என்ன வச்சுதானே செஞ்சாங்க, ஜிப்சி படத்துக்கு 40 கட்டு கொடுத்தாங்கன்னே, நான் பிராண்ட் அம்பாசிடரா இருந்தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நீங்க பாஜக சார்ந்த விஷயங்கள் எந்த உண்மைகளை சொன்னாலும், ஆர்எஸ்எஸ் சார்ந்த எந்த உண்மைகளை சொன்னாலும் அடி வாங்குவீங்க அப்படிங்கிறது இருக்கு. விஜய் பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரின்னு சொல்லி சொல்றாரு, காங்கிரஸ் நெருக்கம் காண்பிக்கிறாரு, அப்ப அவர் அடிங்க. நாயகன் படத்துல வந்து பாஜகவை எதுவுமே அடிக்கலையே, அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு காரணம் தானே, ஒரே ஒரு காரணம் தான். நீங்க காங்கிரஸ் நெருங்க விஜய் மிதி வாங்குவார். ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நிறுவ முயற்சிக்குது. அதுதான் உங்களோட மெயின் கொள்கை. காங்கிரஸ் இல்லாத பாரதம் தான். காங்கிரஸ் எல்லா இடங்களையும் மோசமா தான் செயல்பட்டு இருக்காங்க. கர்நாடகால ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, தெலுங்கானால ஆளுங்கட்சியா இருக்காங்க. அதை தாண்டி அவர்கள் ஆளுங்கட்சியாக இல்ல, கூட்டணி கட்சியாக இங்க காங்கிரஸ் வந்து செயல்பட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடிகிறது. அப்போ இந்த காங்கிரஸ் போய் விஜய் என்ன சொல்றாரு? எங்க கூட தான் இருக்காங்க, நாங்க ஆட்சியில பங்கு கொடுக்கிறோம், அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறோம். அது விஜய் சொல்லல. விஜய் சொல்லல. நீங்க விஜய்கிட்ட இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டான சொல்றாரு இல்லையா, ஜான் ஆரோக்கியசாமி அவங்களோட கூட்டத்துல சொல்லும் பொழுது 166 ஜெயிச்சிட்டோம். எப்படி ஜெயிச்சிங்க? காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்காங்க. ராகுல் காந்தி ஏற்கனவே பேசிட்டாரு, எங்க கிட்ட பிரவீன் சக்கரவர்த்தி மூலமா பேசிட்டாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, அது தலைமை தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது அப்படின்னு தான் அவரே சொல்றாரு. அப்படிதான் சொல்றாரு. முதல்ல நான் ஜான் சொல்றதே பொய் தான். ராகுல் காந்தி வந்து உங்களோட கூட்டணிக்கு வர்றேன், 160 சீட் நீங்க ஜெயிச்சு, அதெல்லாம் ராகுல் காந்தி சொல்லவே இல்லை. ராகுல் காந்தியோட மனசுல ஒருவேளை விஜய் இந்த வாட்டி என்டிஏக்கு போயிட்டா 29ல என்டிஏல இருப்பாரு, அப்ப அவர் ஒரு போட்டியா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. அது மறுக்க முடியாது. நீங்க கேசி வேணுகோபால் போன்றவர்களுக்கு விஜயை பயன்படுத்திக்கிட்டா அவர் கேரளால நமக்கு அவர் பயனுள்ளவரா இருப்பாரு, தெலுங்கானால நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாரு, ஆந்திரால யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. நீங்க ரேவந்த் போய் பேசுறாங்க, தெலுங்கானா சிஎம் பேசுறாங்க, ஆந்திரா அவருக்கு அடுத்தது ஆந்திரா ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு.
அப்ப ஆந்திரா ஜெயிக்கணும் விஜயோட ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சிந்தனை அந்த கட்சிக்குள்ள ஓடுது. ஆமா ஓடுது. ஆனா இந்த வாட்டி கூட்டணியில இருந்து வெளியே வந்துடலாம். நம்ம இந்த வாட்டியே உடச்சு வந்து இப்ப போற வரைக்கும் இப்ப நீ காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடக்குது. கடைசியில பிளைட் ஏற வரைக்கும் மாணிக் தாக்கூர் ஒரு ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். இப்ப கூட டெல்லிக்கு பயணம் பண்ணிருக்காரு. கூட்டணி பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி சொல்லிட்டு பேசுறாரு. அப்போ அதே அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான சிந்தனை காங்கிரஸ் மனசுல, ராகுல் காந்தி மனசுல, சோனியா காந்தி மனசுல இருக்கான கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இப்ப பேசுறவங்க யாரும் நீங்க நல்லா கேட்டகரைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, பேசுறவங்க யாரு? மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, சுதா, யாரெல்லாம் யாரெல்லாம் எம்பியா இருக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் 2029 தேர்தல் வருதோ அவங்க எல்லாம் பேசுறாங்க. வாய் இருக்க வம்பளுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. 3 வருஷம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதனாலதான் டிஎம்கேரங்க என்ன கேக்குறாங்க, இல்ல அது எப்படி பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுமா? ஏன்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது கண்டிப்பா மாநிலத்தோட கூட்டாட்சி தான் மத்தியில அமைய போகுது. அது அடிவாங்காது. அது இல்லங்க, அதான் சொல்றேன். நீங்க இது வரைக்கும் திமுக அதிமுக நீங்க இது கூட்டணியில் பங்கு கேட்பது நியாயமான்னு கேட்டீங்கன்னா நான் தனிப்பட்ட நியாயம் சொல்லுவேன். ரைட், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா எல்லா கூட்டணி கட்சிகளும் அந்த ஒரு இடத்துக்கு வர்றாங்களா? ஒண்ணு. இன்னொன்னு, ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கா? நீங்க ஓட் ஷேரிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திமுக வந்து காங்கிரஸ் திமுக இப்படி புரிஞ்சுக்கோங்களேன். காங்கிரஸ் வர தனிச்சு போறாங்க. அவங்களோட வாக்கு வங்கி என்னவா இருக்கு? இன்னைக்கு அவங்களுக்கு வாக்கு வங்கி ஒரு 3% இருக்குமா? 4% அவ்வளவுதான் இருக்கும். அப்போ நீங்க தனிச்சு போனா அது யாருக்கு நஷ்டமா முடியும்? காங்கிரஸ்க்கு தான் நஷ்டமா முடியும். அப்ப அதை நீங்க எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படிங்கறத கேள்வி. இது ஆட்சியில் பங்கு. இப்ப திருமாவளவன் சொல்றாரு, ஆட்சியில் பங்கு தான் எங்களுடைய அல்டிமேட் கோல். அடுத்த தேர்தல் நாங்க பேசுவோம். இந்த தேர்தல எங்களுக்கு வேற சில நோக்கங்கள் இருக்கு. அப்ப எல்லாரும் ஒத்து வந்து வேற வழியே கிடையாது, எல்லாம் பிரஷர் பண்றாங்கன்னா திமுக பிரஷர் ஈல்ட் ஆகி தான் ஆகணும். இப்ப வந்து அதிமுக அந்த பிரஷர் ஏற்கனவே இருக்கு. இப்ப பாஜக உள்ள வந்தா சரி, அன்புமணியும் உள்ள வந்தாலும் சரி, ஒருவேளை அவங்க வெற்றியை நோக்கி போறாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா அந்த டிமாண்ட் வைப்பாங்க. பாஜக அவ்வளவு ஈஸியெல்லாம் எடப்பாடி ஆட்சி செய்ய விடாது. நிச்சயமாக நீங்க அமைச்சர்கள் பங்கு கொடுங்க. அவங்க லிஸ்ட் எல்லாம் போட்டாங்க. எங்களுக்கு அறநிலைத்துறை வேணும், பள்ளி கல்வித்துறை வேணும், எந்த துறையெல்லாம் வந்து காலி பண்ணணும், காவியமயமாக்கணும், அந்த வேலைகள்லாம் ரொம்ப சிரமம் எல்லாத்தையும் காலி பண்ணணுங்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திமுக அந்த பிரஷர் இன்னைக்கு இல்ல. ஆனா இது எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வர்றாங்கன்னா அது மாறும். ஆமா, இவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படி. இன்னைக்கு எல்லா கூட்டணி கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அது தேவையில்லை. நீங்க வந்து மற்ற கட்சிகளும் இல்ல எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. காங்கிரஸ் மட்டும் வித்தியாசமா பேசும்போது எங்க அந்த குரல் வருது? காங்கிரஸ்ல இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏஸ் இருந்து குரல் வருதா? இல்ல. யாருக்கெல்லாம் இப்பொழுது உடனடியாக தேர்தல் இல்லையோ அவங்க தான் அது தூண்டி விடுறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் பேசுறாரு? எனக்கு நான் போன வாட்டி சீட்டு கேட்டேன், எனக்கு கொடுக்கல. திருச்சி வெளிச்சாமி ஏன் பேசுறாரு? நான் ரொம்ப நாளா சீட்டு கேட்டு இருக்கேன், எனக்கு கொடுக்கல. முடிச்சு விட்டுறணும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய அஜெண்டா இருக்கா இல்ல பர்சனல் அஜெண்டா இருக்கான? ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்கு. எனக்கு காங்கிரஸ் நீங்க அப்படி காங்கிரஸை வளர்க்கணும், காங்கிரஸ்ல வந்து நிறைய மினிஸ்ட்ரிஸ் உருவாக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கடுமையா வேலை செய்யணுமே. காங்கிரஸ் எங்க வேலை செய்யறாங்க நான் கேட்கிறேன். நீங்க 25 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, நீங்க 10 எம்பி வச்சிருக்கீங்கல்ல, அந்த எம்பிஸும் எம்எல்ஏஸும் எவ்வளவு வேலைகள் நீங்க செய்றீங்க நான் கேட்கிறேன். நீங்க தேசிய அளவுல எத்தனை பிரச்சனை கையில் எடுத்திருக்கீங்க? எஸ்ஐஆர் பிரச்சனைக்காக தொடர்ச்சியா போராடும்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க எத்தனை போராட்டத்தை நீங்க பாத்தீங்க? ஒரே ஒரு நாள் தான் போராட்டம் பார்த்தேன். முதல் நாள் மட்டும் ஒரு போராட்டத்தை பார்த்தேன். எஸ்ஐஆருக்காக எவ்வளவு நீங்க போராடி இருக்கணும். ராகுல் காந்தி மைக்க பிடிச்சிட்டு எங்க ஹரியானால வாக்கு திருடு நடந்துச்சுங்கிறாரு, பீகார்ல வாக்கு திருடு நடந்துச்சுங்கிறாரு, அது கர்நாடகால வாக்கு திருடு நடந்துச்சுன்னு பெருசா பண்றாருல்ல. அதை எடுத்து இவங்க செய்யணும். என்ன பண்றீங்க நீங்க? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல மகாத்மா காந்தி பெயர் போயிருச்சுங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கலவரம் ஆயிருக்கணும் இங்க எல்லாம். நான் வன்முறை சொல்லல, இங்க என்ன போராட்டமே இல்லையே, எடுத்து பேசியிருக்கணும். ஒண்ணுமே நடக்கலையே. மக்களுக்கே தெரியாதுங்க. நிறைய பேருக்கு காந்தி பேரை தூக்கிட்டாங்களா, மக்கள்கிட்ட மட்டும் போய் கூட சேர்க்கல. நீங்க இங்க இருக்கிற இதே பேசுற மாணிக் தாக்கூரோ இல்ல ஜோதிமணியோ அவங்க அட்லீஸ்ட் கான்ஸ்டிடுவன்சில கரூர் அது பெரிய பிரச்சனையா மாத்தினேன்பா, நான் விருதுநகர் பெரிய பிரச்சனையா மாத்தினேன்பா, இது அட்லீஸ்ட் எத்தனை பேர் கண்டிச்சிங்க? பாராளுமன்றத்துல என்ன முடக்கிறதுக்காக வேலை பார்த்தீங்களா? அதற்கும் நீங்க எனக்கு அப்படிங்க வாங்க வாங்க திமுக வாங்க, துணியார வாங்க, மதிமுக வாங்க, கம்யூனிஸ்ட் வாங்க, நம்மளாம் சேர்ந்து தான் போராடும், இந்த தனியா போராட எங்களுக்கு ஸ்ட்ரென்த் பத்தல தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கின்ற மாநிலத்துல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் பேசாத போது, மாநில தலைவர் பேசாத போது, பேசுபவர்கள் எல்லாருமே எம்பியா இன்னைக்கு இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும், எங்களுக்கு சும்மா வம்புழுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கிறாங்க. இதே நிலைப்பாடோட தான் மத்தியில இருக்கின்ற லீடர்ஷிப்பும் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் அந்த ஆசையை தூண்டுவாங்க. பட் யாருக்கு அது சாதகமா முடியும், யாருக்கு பாதகமா முடியும்னா நிச்சயமாக பெரிய அடி காங்கிரஸ்க்காக தான் இருக்கும். திமுகவுக்கும் அடி இருக்கும். நீங்க வந்து மைனாரிட்டி ஓட்ஸ்ல கொஞ்சம் எப்படி பாக்கணும்னா, ஒருவேளை விஜயும் ஒரு உதாரணத்துக்கு ஹைபோதெட்டிக்கல் வச்சுக்கோமே, விஜயும் காங்கிரஸும் இணைகிறாங்க, கிறிஸ்டியன் ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகும். ஏன்னா விஜய்க்கு நீங்க ரெண்டு ஸ்பிளிட்டா இருக்காங்க. கிறிஸ்டியன் ஓட்ஸ் மட்டும் போலாமா, ஏன்னா அவர் வந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிற சிறுபான்மையின வாக்குகளை தான் வச்சு போறாரு. இஸ்லாமியர் வாக்கள் எனக்கு எவ்வளவு தூரம் காங்கிரஸ் பக்கம் போகுங்கிறது தெரியல. சோ நீங்க ஒரு சின்ன பாதகம் திமுக இருக்கும், ஆனால் பெரிய பாதகம் ஒரு எம்எல்ஏவை கூட உருவாக்க முடியாத நிலைமை காங்கிரஸுக்கு போகும். இதுக்கு காங்கிரஸ் ரெடியா இருக்காங்களா? ரொம்ப காலமா நம்ம ஏதோ ஆட்சியில இருந்தாலும் சரி எம்எல்ஏஸை உருவாக்குறோம், எம்பியை உருவாக்குறோம். இப்ப நீங்க பாமக பாத்தீங்கன்னா
எம்பி உருவாக்க முடியல, எம்எல்ஏ உருவாக்க முடியல ஒரு நிலைக்கு தான் கடைசியா போய் அதிமுக போய் சேர்றாங்க. இதே நிலைக்கு தான் காங்கிரஸ் போகணும்னு நினைக்கிறாங்களா? 67க்கு பிறகு ஒரு மோசமான நிலைமைக்கு இந்த கட்சியை கூட்டிட்டு போறதுக்கு வேலை பாக்குறாங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியல. அதுதான் முடிவுன்னா அந்த முடிவை அவங்க ஏத்துதான் ஆகணும். இல்ல இப்ப தாவேக்காவையே வந்துட்டு உருவாக்குனதே பாஜக தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சோ அப்படி தெரிஞ்சிருந்தும் அவங்க வந்து இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற முடிவுக்கு போவாங்களா? இல்ல அதாவது அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவை எதிர்க்கணும், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறாங்க. விஜய காமிச்சு 2 விஷயத்துக்கு பயன்படலாம். ஒண்ணு, இது பேர வலிமையை ஜாஸ்தி பண்ணலாம். இப்போ திமுக என்ன சொல்லுவாங்க, நாங்க அங்க போயிடுவோம், எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, சீட்ஸ் அதிகம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். முதலமைச்சரும் கொடுக்கலாம், சரி ஒரு 3 சீட் 4 சீட் அதிகமா கொடுக்கலாம், ஏன்னா அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளுமே கொடுக்கலாம். இப்போ வந்து மற்ற கட்சிகளுமே கேட்கறாங்க, எல்லாருமே ஏன்னா ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க. திமுக இருக்க சிக்கல் கேட்டீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100% இருக்கு. 40 சீட்டா 40 சீட்டு ஜெயிச்சிடறாங்க. அப்ப நீங்க வந்து விசிக்கு 2 சீட்டு கொடுத்தும் ஜெயிச்சிட்டாங்க, மதிமுக கொடுத்தும் ஜெயிச்சிட்டாங்க, கம்யூனிஸ்ட் கொடுத்தும் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ண நினைப்பாங்க, அப்ப நமக்கு போன விட கூட சீட்டு கொடுங்க, ஆனா இருக்கிற 40 தானே எங்க கூட கொடுக்கறது அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப எல்லோருக்கும் ஆசை இருக்குன்னா அப்ப அந்த கூட்டணி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது? புதுசா ஆட்கள் வரக்கும் முயற்சி பண்றாங்க. இப்போ திமுக சைடு தேமுதிக நமக்கு தெரியல. திமுக ஒரு பக்கம் அமித்ஷாட்டையும் பேசுறாங்க, இந்த பக்கம் திமுக ஒரு ஆப்ஷன். திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதாகவும் ஒரு தகவல் இருக்கு. 2 பக்கமே நடக்குது, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் நீதி மையம் புதுசா வராங்க, மக்கள் நீதி மையத்துக்கு சீட்ஸ் அக்காமடேட் பண்ணணும். அப்ப புதுசா வரவங்களுக்கும் சீட்ஸ் அக்காமடேட் பண்ணி இப்ப வந்து குருவோட பொண்ணு அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க சீட்டு கேட்கறாங்க. வேல்முருகன் இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணணும்னா எங்க இருந்து நாங்க சீட்டு கொடுப்போம், அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. ஆனா அதே நேரத்துல நம்ம வேற பேரத்துக்கு இதை பயன்படுத்துறாங்க போறாங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் ஈல்டாக தான் செய்வாங்க. தெரிஞ்சு ஃபுல்லா ஈல்டாகட்டியும் ஒரு 4 சீட் 5 சீட்டு கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற அதற்கு வேணாலும் இது பயன்படும். ஆனா ரொம்ப பிடிவாதமா இல்ல முடியவே முடியாது, நீங்க வந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு தான் கொடுக்கணும், அதிகாரத்தில் பங்கு தான் கொடுக்கணும்னா திமுக ஒருவேளை பரவாயில்ல போயிட்டு வாங்க, நாங்க வேற ஆளாச்சு சமாளிச்சுக்கிறோம், எங்களுக்கு நீங்க காங்கிரஸ் போனாலும் பிசிக இருக்கு, மதிமுக இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, மக்கள் நீதி மையம் இருக்கு, தேமுதிக உள்ள கொண்டு வரோம், பாமக ராமதாஸ் நாங்க திருமாட்ட பேசி நாங்க கொஞ்சம் அவரை கன்வின்ஸ் பண்றோம், அவரை உள்ள கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி போனா அது அல்டிமேட்டா மறுபடியும் திமுக ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா எண்ட் ஆஃப் காங்கிரஸ். திரும்ப எப்படி எழுந்து வருவாங்க? ஏன்னா 2026க்கு பிறகு விஜய் என்ன செய்வார் நமக்கு தெரியாது. காங்கிரஸ் கூட்டணியே கூட இருந்திருப்பது சூப்பர் ஸ்பாயிலரா மாறி இருப்பாங்க, 2 பேர் சேர்ந்து நல்லா ஸ்பாயில் பண்ணிருப்பாங்க ஓட்ஸ. அதை வச்சுக்கிட்டு விஜய் என்ன செய்வார்னா விஜய் படத்தை நடிக்க போயிடுவார். காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கும் போதே சும்மா தான் இருக்கும், எம்எல்ஏ இல்லைன்னா நீங்க என்னதான் பண்ணுவீங்க? அப்ப நீங்க எங்க அப்ப 2029 கெதி என்னவாகும், 2029 என்ன ஆவீங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வி ஆயிடும். இதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்தாங்கன்னா சரியான முடிவு எடுப்பாங்க நான் பாக்குறேன். இப்ப நம்ம ஆட்சியல் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், அந்த கருத்தை வந்து திருமாவளவனுமே எடுத்து வச்சுட்டு தான் இருந்தாங்க. சோ திருமாவளவனோட ஒரு சேனலா செயல்படக்கூடிய வெளிச்சம், அதுல வந்து ஒரு கருத்து கணிப்பு வருது. அந்த கருத்து கணிப்புலயுமே வந்துட்டு தாவேக்கா வந்து அதிகமான வாக்குகள் பெறும் அப்படிங்கிற மாதிரி 150 வந்து தாவேக்காவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது திருமா வந்து தாவேக்காவோட போய் இணைவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. இல்லைங்க, அதாவது திருமாவளவன் வாக்குகளை தாவேக்க கொஞ்சம் உடைக்கும்னு பார்க்கலாம். நீங்க தாவேக்கல இருக்கின்ற வாக்குன்னு பாத்தீங்கன்னா தலித்தோட வாக்கள் நிச்சயமாக இருக்கு. நீங்க அந்த விக்கிரவாணி மாநாட்டிலையும் நான் பார்த்தேன். பொதுவாக இங்க இருக்கிற மாவட்ட செயலர் இருக்காங்க இல்லையா, நிறைய வந்து தலித் முகங்கள் தான். நீங்க மக்கள் இயக்கமாக இருந்தபோது தலித் தான் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களதான் வந்து இவங்க வந்து மாவட்ட செயலரும் மாத்துறாங்க. சோ அது ஆனா சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் 2 விதமா பாக்குறேன். ஒண்ணு, இதை நல்ல அரசியல் புரிந்தவர்கள் அவங்க தாவேக்க பக்கம் போவாங்களா? போக மாட்டாங்க. அரசியல்னா என்னன்னு தெரியும், உண்மையிலேயே தலித்தோட பிரச்சனை என்னங்கிறது தெரியும். நீங்க வந்து ஒரு பேரளவிற்கு விஜய் பேசிட்டு போலாம், நான் அம்பேத்கர் கையில் எடுத்துறேன் பாத்தியா, நான் கொள்கை தலைவர் வச்சிருக்கேன் பாத்தியா, அதை தாண்டி தலித்துகளுக்காக விஜய் என்ன செய்துள்ளார் யோசிச்சு பாருங்க. தலித்தோட பிரச்சனை எவ்வளவு நடக்குது, இல்ல யாருக்குமே எதுவுமே செய்யல. இன்னும் கவினோட ஆணவ படுகொலைக்கு ஏதாவது பேசியிருக்காரு? நீங்க சொல்ல மாதிரி யாருக்குமே இது செய்யல. அட்லீஸ்ட் நான் வந்து அம்பேத்கர் கொள்கை தலைவரை ஏற்ற காரணத்தினால நான் வந்து கவினோட ஆணவ படுகொலைக்காக பேசினேன். ஆணவ படுகொலைக்கு தனியா சட்டம் ஏற்றணும்னு நான் போராடினேன். நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியா செயல்படல, இங்க தலித்துகள் நிறைய கொடுமைகள் நடக்குது, ஏதாவது பேசினாரா? எதுவுமே பேசல. அப்போ நீங்க தலித்துகளா இருப்பவர்கள் எப்படி யோசிப்பாங்க? திருமாவளவன் ஒரு தொடர்ச்சியாக நமக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு, இந்த பக்கம் நம்மளோட ஓட்ஸை பெறணும்னு நினைக்கிற விஜய் அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறார். அப்ப அது ஸ்பிளிட் தானே ஆகும். ஸ்பிளிட்டாவும் சொல்றதை விட அரசியல் புரிந்தவர்கள் திருமாவளவன் பிடிப்பாங்க. அரசியலே புரியல, எனக்கு வந்து நான் தலித் இல்லைங்கிறதெல்லாம் தெரியும், எனக்கு தேவையில்லை, நான் விஜயோட ரசிகர், நான் ஒரு ஆச்சரியக்குறி, நான் ஓட்டு போடுவேன், இப்படி நடக்கும். சோ அதனால நீங்க அந்த அளவுக்கு பெருசா ஸ்பிளிட் ஆகி போயிடும் அப்படின்னு நான் நம்பல. அரசியலை புரிய அவர்கள் எல்லாம் உணர்ந்து இந்த பக்கம் திரும்பிடுவாங்க தான் நினைக்கிறேன். இல்ல நம்ம இப்போ பிரச்சாரக்குழு அந்த பட்டியலை வந்து நம்ம பார்த்திருந்தோம். இப்போ சமீபத்துல நாஞ்சில் சம்பத் அவர்களுமே தாவேக்கால போய் இணைஞ்சிருந்தாங்க. அவரோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா பேசுறது. சோ அந்த பிரச்சார குழுவுல அவரோட பெயர் வந்து இடம்பெறலையே, இதை எப்படி பாக்குறீங்க?
அவர் கலெக்ஷன் பண்ண மாட்டார்ல இந்த டைம்ல போய். நீங்க அவர்கிட்ட போய் அண்ணே ஒரு 4 பேர் பிடிச்சிட்டு வாங்க, நானே காசு இல்லாம தான் இங்க வந்திருக்கேன், என்ன போய் காசு கொடுத்து 4 பேர் பிடிச்சிட்டு வாங்க எங்க இருந்து பிடிப்பது அவர் யோசிப்பாரு. கண்டிப்பா. நீங்க அதான் சொல்ற இல்லையா, நீங்க இது வந்து என்னன்னா இவருக்கு இந்த வேலை வரும் அப்படிங்கறத அடிப்படையில கொடுத்திருக்காங்களான்னு நிச்சயமா கிடையாது. இப்ப வந்து நாஞ்சில் சார் நீங்க சொல்ற மாதிரி பிரச்சாரங்களும் ஆப்வியஸ்லி அவர் இருந்திருக்கணும். முதல் சாய்ஸா அவர் யோசிச்சிருக்கணும், பிரச்சாரம் தான் பண்ண போறாங்க, வேற நல்ல ஸ்பீக்கர்ஸ் யாரா இருப்பா, இந்த செய்தி தொடர்பாளர் இருக்கிறவங்க இல்ல கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் பேரை போட்டு இந்த பிரச்சாரத்துக்கு தான் பயன்படுத்த போறோம், இல்ல கண்டென்ட்டுக்கான நல்ல டீம் இருக்காங்க, அந்த டீமை நம்ம போட்டிருக்கணும். அது எதுவுமே இதுல இல்ல. இந்த குழுவுக்கான நோக்கம் என்பது வேறு. நம்ம முன்னாடி சொன்ன பாண்டிச்சேரியில விஜய் போய் பேசுறதுக்கான நோக்கம் என்பது பாண்டிச்சேரியில கடையை திறக்கிறோம், கலெக்ஷன் ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி பிரச்சார குழு வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம், கலெக்ஷன் நடக்க மாட்டேங்குது, என்ன குழப்பம் ஏற்படுதுன்னா யார்கிட்ட போய் அப்ரோச் பண்றது, அப்ப புஷியானந்தர் லிஸ்ட் கொடுக்குறாரு, இந்த நபர்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க சீட் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கறத நீங்க கலெக்ஷன் குழுன்னு போட முடியாது. அதனால பிரச்சார குழுன்னு பேர் வச்சுக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சார குழுல இருக்கிறவங்களுடைய கல்வி தகுதியெல்லாம் விட்டுருங்க, எழுத படிக்க தெரியுமா தெரியாதா உனக்கு, போஸ்டர்ல இருக்கிறத எழுதி கூடி படிப்பியா, நிறைய பேர் எழுதி படிக்க தெரியாது. அப்படி இருக்கிறவங்கள நீங்க பிரச்சாரத்துல எப்படி பயன்படுத்துவீங்க? நான் வந்து படிக்காத அண்டர்மைன்லாம் பண்ணல, உனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காங்க. இல்ல பிரச்சார குழுனா பேச தெரிஞ்சாதானே பிரச்சாரம் பண்ண முடியும். படிக்க தெரியல, படிக்கவே தெரியாது, ஆனா நான் போய் பிரச்சாரம் பண்ண போவேன், நான் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், எங்க இருந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுவீங்க? அது இன்னொன்னு, இந்த வேலைகளை நிறைய வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணிருக்கணும். அங்க இருக்கிற டிசைனர்ஸ் அவங்களா எவ்வளவுதான் இன்வால்வ் பண்றாங்க. ஏன்னா போன குழுல ஆதவர்ஜனா பேரே இல்ல, இதுல இருக்கு. நீ கூட்டணி குழுல ஆதவர்ஜனா பேர் இல்ல, அப்ப அவர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர் போஸ்டிங் ஆயிருக்காருல, அவர் என்ன பண்ணுவார் அப்போ? இதுல இருக்கு. இதுல அவரோட ரோல் என்னவா இருக்க போகுது, நீங்க என்ன ரோல் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுல தெளிவு இல்லாம இருக்காங்க. ஏன்னா அந்த நோக்கம் என்பது வேறு. இல்ல நீங்க நம்ம என்னதான் சொன்னாலுமே புஷியானந்த் அவரோட என்ன பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படிங்கறத கேக்குறதுக்கு வந்து நிறைய பேர் ஆவலா இருக்காங்க. அதுல நானும் ஒரு ஆளு. எப்படி பேச போறாரு, எந்த இடத்துல பேச போறாரு, சீரியஸா அதுவே ரொம்ப எதிர்பார்ப்பாதான் இருக்கு. இல்ல அவர் என்ன பேசுவாருங்க, நீங்க இன்னைக்கு வரைக்கும் அரசியலாக புஷியானந்த் என்ன பேசியிருக்காரு? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 2 வருஷத்துல திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த 4 வார்த்தைகளை புஷியானந்த் பயன்படுத்தி இருக்காரா? இதுவரை பயன்படுத்தினதே கிடையாது. ஒரு பேட்டியில கூட பயன்படுத்தினதே கிடையாது. நீங்க ஒரே ஒரு பேட்டியில அண்ணா இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம் நினைக்கிறீங்களா, அதான் பண்ணாரு, இப்படியே ஆட்டிட்டு போயிட்டாரு. பாண்டிச்சேரியில வந்து உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றாங்க அப்படின்னா மைக்கு பிடிச்சாரு, ஒருத்தர் மைக்கு நிட்டார், அப்படியே இழுத்துட்டே வந்தாரு, மைக்கு தள்ளிட்டு போயிட்டாரு. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி பேரும் சொன்னதில்லை. கோட்டு படம் ரிலீஸ் ஆனிச்சு. கோட்டு படம் வந்து சனாதானத்தை குறிக்கின்றதுன்னு MP ரவிக்குமார் அவர்கள் ட்வீட் போட்டார். உதயம் தேட்டர் அப்ப இருந்துச்சு. உதயம் தேட்டர் வாசல்ல செய்தியாளர்கள் அவரை பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருக்காரு புஷியானந்த், முடிச்சுட்டு வந்தோன்னு பேட்டி எடுக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி MP ரவிக்குமார் வந்து சனாதானம்னு சொல்றாரு, கோட்டுங்கிற வார்த்தை சனாதானம் சொல்றாரு. நானே 4 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு பேசாம செவனேன்னு இருக்கேன், என்கிட்ட போய் ஏன்பா இதெல்லாம் கேட்கிறேன்னு. நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்கின்ற இல்ல எந்த ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர்கிட்ட போய் சார் சனாதானம்னு சொல்றாங்களே அப்படின்னா நம்ம என்ன பதில் எதிர்பார்ப்போம்? ரொம்ப ஒரு லெட்டர் பேட் கட்சிங்க, அவர்கிட்ட போய் சார் கோட்டுங்கிற வார்த்தை சனாதானம் சொல்லி இப்ப நான் செய்தி தொடர்பாளர் இருந்தேன், அது எப்படி சனாதானம் ஆகும்? எங்க தலைவர் வந்து பாஜகவுக்கு எதிரானவர், கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடியவர். ரவிக்குமார் அவர்கள் வந்து புரிதல் குறைபாடோட பேசுறாரு, இப்படிதான் நான் சொல்லியிருப்பேன். நான் போய் நானே சும்மா சாப்பிட்டு போலான்னு வந்து பிளாக்ல டிக்கெட் வித்து நானே பழைக்கலான்னு வந்தேன்னு சொல்லுவேன். அதுதான் புஷியானந்த் சொன்னார். பதில் தெரியல அவர் என்ன பண்ணுவார்? ஏன்னா அவர் பேச இன்னொன்னு, இதுக்கு இன்னொரு காரணம், புஷியானந்துக்கு பாண்டிச்சேரியில இருக்கின்ற சாராய கடைகளை தொடர்ச்சியா நடத்தணும், அவரோட ரியல் எஸ்டேட் பிரச்சனைகள் எதுவும் ஆயிடக்கூடாது. ஒண்ணுமே பண்ணாத போது சிபிஐல அவர் வந்து சம்மன் பண்ணி கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இவர் பிரச்சார ரீதியாக ஆமா திமுக, இப்ப விஜய் பேசுறாருல அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றாருல, அந்த அரசியல் எதிரி திமுக கூட புஷியானந்த் பேச மாட்டார். அவர் என்ன பேசுவாரு? என்னப்பா தொகுதி இது? நாமக்கல்ல நாங்க 400 பேருக்கு சாப்பாடு போட்டோம் தெரியுமா அப்படிம்பாரு. நாங்க வந்து இங்கதான் நிறைய பேருக்கு பால் முட்டை திட்டம் ஆரம்பிச்சு வச்சோம், தலைவர் தான் சொன்னாரு, நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன், இதுதான் பேசுவாரு தவிர இன்னைக்கும் தான் பேசுறாரு அவரு. இன்னைக்கும் வந்து இந்த இடத்துல சாப்பாடு போட்டீங்களா, இந்த இடத்துல முட்டை கொடுத்தியா, இந்த இடத்துல பால் கொடுத்தியா, இதுதான் பேசுறாரு தவிர அரசியலாக புஷியானந்த் பேசவே மாட்டார். அதனால நீங்க வந்து ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் தான் முடியும். அதனால சொல்றேன். இதுல நம்ம வந்து இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சிருந்தேன். அடுத்தடுத்து இன்னைக்கு கூட எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து போட்டிருந்தாங்க. சோ இப்படி விஜய் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறதா இருக்கட்டும், கிறிஸ்துமஸுக்கா இருக்கட்டும், பொங்கலுக்கா இருக்கட்டும், அவங்களோட கொள்கை தலைவர்கள் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதா இருக்கட்டும், கரெக்டா டைம் ஷெட்யூல் பண்ணி போட்டதை நம்மளால பார்க்க முடியுது. மதியம் 2 மணியா 8 மணிக்கு போட்டிருக்காங்க. 8 மணிக்கா? காலையில 8 மணிக்கு கிறிஸ்துமஸ்க்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க. அதே மாதிரி கொள்கை தலைவர்களுக்கு வந்து கரெக்டா 10 மணிக்கு போட்டிருக்காங்க. சோ இத கூட அவங்க வந்து போஸ்ட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி தான் போஸ்ட் பண்றாங்களா? அது வந்து யாரு என்ன எப்படி இது நடக்குது? இல்லங்க,
விஜயோடைய ட்விட்டர் பேஜ் விஜய் ஹேண்டில் பண்றது கிடையாது, முதல்ல தெரிஞ்சுக்க. ம். ஜான் ஆர்கிசாமி தான் ஹேண்டில் பண்றாரு. Okay. சோ விஜய்க்கு உண்மையிலேயே அதுல என்ன வருதுன்னு கூட தெரியாது. இன்னொன்னு நீங்க வந்து ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நீங்க போட்டோ போடுற மோஸ்ட்லி 12 மணிக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்குன்னு ஆமா. நினைக்கிறேன். 12 மணி தான் போட்டுட்டு இப்ப இருந்தாங்க. சமீபமா டிசம்பர்ல இருந்து கிறிஸ்துமஸ்ல இருந்து கிறிஸ்மஸ்ல பார்த்தோம். இருந்து மாறி இருக்காது மேபி தெரியல. 12 மணி தான் யூஸ்வலி போடுவாங்க. அதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு போட்டோக்கான மாலை, அந்த ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வால், ம். அதுல போட்டோக்கான மாலை போடாருன்னா அது வந்து நிறைய பேர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க, ஏஐல பண்றாங்க. ம். ஏன்னா விஜய் எப்படி யோசிக்கிறாருன்னா, அவர் ஜென்ரலாவே எதுக்கு நான் மாலை போடணும், Okay. எம்மையே மாலை போடணும், அதுல என்ன அர்த்தம் இருக்கு விஜய்க்கு தெரியல. கொள்கை தலைவர்னா மாலை போடணும் சார் அப்படிங்கறது அவருக்கு தெரியல. அதனால அவர் வந்து நீங்களே ஏதாவது பாத்துக்கங்கப்பா, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் சொல்லி விட்டுறாரு. எல்லாரும் ரொம்ப ஏஐன்னு சொன்ன பிறகு வேற அதுக்குதான் என்ன சொன்னாங்க, சார் அதுக்கு உங்களுக்காக தான், நீங்க வந்து சோம்பேறியா இருக்கிற காரணத்தினாலதான் 5 கொள்கை தலைவர்களுடைய சிலையை உருவ வச்சிருக்கோம். சிலையை வச்சிருக்கோம். அதுல இன்னொரு பிரச்சனை, உங்களுக்கு யார் எந்த தலைவர் தெரியாது அப்படிங்கறதுனாலதான் இப்ப அஞ்சலி அம்மாளுடைய பிறந்த நாள் அப்படின்னா மற்ற 4 பேருக்கு மாலை போட்டுட்டு அதை மட்டும் எம்டியா வைப்பாங்க. சோ விஜய் கண்டுபிடிச்சிடாரோ இவங்க தான் அஞ்சலி அம்மா. அவர் சொல்லிடுற சார் எந்த சிலையில வந்து மாலை இல்லையோ அவங்க தான் அஞ்சலி அம்மா, அது தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிடுவாரு. அங்க நின்று வணக்கெல்லாம் செலுத்த மாட்டார், போவாரு மாலை போடுவார், வந்துருவார், கிளம்பி வந்துருவார். சோ அதனால அவர் வந்து ஒருவேளை எழுப்பி அவரை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா அது லேட் ஆயிடும், மத்தியானம் போல ஆயிடும். இல்ல எழுப்பாம 12 மணிக்கு வீட்டுல அவர் பாட்டு இருப்பாரு, நீலாங்கரையிலே இருக்கட்டும் நம்ம போட்டலாம் அப்படின்னா இந்த வேலையை பார்த்துறோம். மேபி கிறிஸ்துமஸ் இது சில நேரங்கள்ல வந்து ரொம்ப லேட் நைட் மெசேஜ் வரும். இப்ப இந்தியா வந்து விமன்ஸ் டீம் ஜெயிச்சாங்க இல்லையா, அப்ப வந்து நைட் உடனே ஜான் எந்த மேட்ச் பார்த்துட்டு வந்து போல இருக்கு, சரி விஜய் பேர்ல ஒரு ட்வீட்டை போட்டு விடுவோம்ப்பா, கிறிஸ்மஸ்க்கு ஓகே, கிறிஸ்மஸ்க்கு யூஸ்வலி நைட்டே அந்த செலிப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிடும், அப்ப நைட்டே அந்த ட்வீட்டை போட்டு விட்டுருவோம்ப்பா அப்படின்னு அந்த மாதிரி தான் பண்ணாங்களே தவிர இதெல்லாம் வேகமாக செய்யணும், கொள்கை தலைவர்களுக்காக வாழ்த்தோ இல்ல கொள்கை தலைவர்களுக்கான நினைவஞ்சலியோ வேகமாக செய்யணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்ல. நம்மள சோம்பேறியா எல்லாரும் பாக்குறாங்களே அப்படிங்கறதெல்லாம் அந்த புரிதல்லாம் இல்ல. கடமைக்கு ஒரு வேலை செய்யணும், அவ்வளவுதான். அதான் கடமைக்கு கரெக்டா முந்தின நாளே இல்லனா ஒரு வருஷத்துக்கான ஷெட்யூலே போட்டு வச்சிருந்திருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் இருக்கு. ஏன்னா 8-1 8-2 ஒரு முன்ன பின்ன ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு வந்து முன்ன பின்ன ஆகல. கரெக்டா அந்த டைம்ல ஸ்கெட்யூல் பண்ணிருக்காங்க. அப்போ நீங்க வந்து அந்த ஏஐ போட்டோ எல்லாம் போட்டு ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிடறாங்க. இல்ல நீங்க வந்து ரியலா நடக்குதுன்னா அது நடந்த பிறகு அந்த வேலையை பண்றாங்க. இன்னொன்னு நீங்க அந்த டிஃபரன்ஸே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வந்து உண்மையிலேயே அவர் வந்து அந்த போட்டோக்கு மாலை போட்டாருன்னா விஜய் நீலாங்கரையில இருந்து கிளம்பி பனையூர் வர வரைக்கும் நமக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்லிருப்பாங்க, கிளம்பிட்டார் கொள்கை தலைவர் மாலை போட போறாரு, கேட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. நீங்க அந்த போட்டோ மாலை போடும் போது அந்த செய்தி எதுவுமே வராது. விஜய் என்னைக்கு மாலை போட்டாரு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா விஜய் பனையூருக்கு வர்றதே ரொம்ப குறைவான நாட்கள் தான். ஏதாவது நிர்வாகிகளுக்கு வந்து பதவியேற்பு கொடுக்கணும், இல்ல வந்து மாடுச்சலர்கள் போஸ்டிங்ஸ் போடுறோம், அதுக்கு மட்டும்தான் வர்றதை தவிர இயல்பாக ஒரு தலைவராக வந்ததே கிடையாது. அப்ப என்னைக்கு இதெல்லாம் பண்ணாரு? அப்போ ஒண்ணு ஒரே நைட் உட்காந்து எல்லா ஷூட்டிங் முடிச்சிருக்கணும். சார் வெவ்வேறு சட்டம் ஒரு 5 சட்டம் மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க சார், 5 பேண்ட் எடுத்துட்டு வந்து சார், ஒரே பேண்ட் தான் போடுறீங்க, சட்டம் மட்டும் 5 மாத்திரலாம் சார், கண்ணாடி ஒரே நாள்ல எடுத்து முடிச்சிடலாம், கொஞ்சம் இதோ கட் பண்ணிக்கலாம் சார். இப்ப இந்த கரூர் சம்பத்துக்கு அப்புறம் வீடியோ போட்டாரா சோகமா இருக்கேன் ஓப்பன் மைக்ல போயிடலாம்னு சொல்லி சொன்னாலும் அது மாதிரி 5 சட்டம் வச்சுக்கோங்க சார், நீங்க கொஞ்சம் தாடியை ட்ரிம் பண்ணி வெவ்வேறு போட்டோஸ் எடுத்துக்கலாம். ஒண்ணு இப்படி பண்ணணும், அப்படி இல்லாட்டி ஏஐல பாத்துக்கிறோம் சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாங்க சார். இது 2 தான். அதனால அவருக்கு வந்து அவர் விஜய் யோசிக்கிறது எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் சார், இதெல்லாம் தமிழ்நாட்டுல பண்ணிதான் சார் ஆகணும். ஆக்சுவலி நம்ம பண்றது எதுக்காக, அஞ்சலி அம்மாள் அன்னைக்கு நம்ம அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சாதனை நம்ம யோசிச்சு பார்ப்போம். நீங்க வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் ஏன் புகழப்படுறாங்க நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்ப சில பேர் வந்து அந்த கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க, அந்த கூட்டங்களை போய் பேசுவாங்க. நீங்க வந்து காமராஜர் ஐயா குறித்து பேசுவாங்க, பெரியார் குறித்து பேசுவாங்க, அம்பேத்கர் அங்க பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ சொல்லிக் கொடுக்கறதுக்கோ ஆள் இல்லாத போது என்ன பண்ணுவாங்க அவங்க, நம்ம சிம்பிளா முடிச்சுக்கலாம் சார், வேற வழியே இல்லை சார், இங்க மாதிரி ஒரு உருவாக்கி வச்சிருக்காங்க சார், அதனால நம்ம பண்ணுவோம், அவ்வளவுதான். நீங்க வந்து அக்டோபர் 2க்கு ஒரு ட்வீட் வராது. இவங்க சொல்றேன் ஒரு பக்கம் காங்கிரஸ் இவ்வளவு கலர்றாங்கல்ல, அக்டோபர் 2 ட்வீட் வராது. காந்தியே உங்களுக்கு தெரியாது. இல்ல காமராஜர் அவரோட கொள்கை தலைவருக்கே தலைவர் அவரு. ஆமா, அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் அது நடக்காது. சொன்னா மறந்துருவாங்க. ஏன்னா கோட் பட ஷூட்டிங்ல தலைவர் பிஸியா இருக்காரு, அதை விட காந்தி முக்கியம். அந்த கட்சியில இருக்க மாதிரிதான் 5-6 தலைவர் பின்னாடி இருக்காங்க. இந்த தலைவர் உனக்கு பிடிக்கும், என் தலைவன் தளபதி மட்டும்தான். தலைவர் பேர் சொல்லு, அதெல்லாம் தலைவனுக்கு தெரியுங்க, நீங்க ஏங்க அதெல்லாம் கேக்குறீங்க? இந்த மாதிரி கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, எனக்கு தலைவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிடும். சோ அந்த மாதிரி குரூப்புக்கு இது போதுமான ஒன்று அப்படின்னா, அதாவதுங்க விஜயோடைய ரசிகர்களாக இருக்கிற ஆச்சரியம் வரைக்கும் விஜய்க்கும் பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது. அவனுக்கு இருக்கிற அறிவை விட விஜய்க்கு கம்மி தான் அறிவு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல ஜனநாயகன் போயிட்டே இருக்கு, ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் வந்துட்டு அவங்க மேல்முறையீட்டுக்கு போயிருந்தாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து நாங்க இதை விசாரிக்க முடியாது, மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி 20ஆம் தேதி விசாரணைக்கும் அவங்க ஒரு ஷெட்யூலும் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஜனநாயகனுக்கு பின்னடைவா பார்க்கலாமா, இல்லைன்னா ஒரு பாசிட்டிவ் வியூவா பார்க்கலாமா? கண்டிப்பா பெரிய பின்னடைவு தான். நீங்க ஏன்னா 20ஆம் தேதி என்ன நடக்கும், இப்ப நீங்க இந்த வழக்கு குறித்து பேசும்போது நான் தான் சொன்னேன், கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் ரிலீஃப் கிடைக்காது. நீங்க சுப்ரீம் கோர்ட் இது எப்படி பார்ப்பாங்கன்னா, இது ஹைகோர்ட்ல ஏற்கனவே நடக்கின்ற பிரச்சனை, அந்த பிரச்சனை என்கிட்ட கொண்டு வராது.
ம். இது லைஃப் அண்ட் டெத் மேட்டர் கிடையாது. நீ வந்து எஸ்எல்பி போட்டு அவசரமா இந்த வழக்கு விசாரிங்க, அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லை. இன்னும் சொல்ல போனா சிஜே பெஞ்சுக்கே போகும்போது கூட என்ன யோசிச்சிருப்பாரு, ஏன் இவ்வளவு அவசரமா எதுக்கு வர்ற? சிபிஎஃப்சி வந்து அவங்க கேட்கறாங்க, ஓகே மென்ஷன் பண்றாங்க, நான் கொடுத்துட்டேன், ஓகே, நீ எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? ஏன்னா ஆஷா அவங்க கொடுத்தால டெக்னிக்கலி ஃபால்ட் இருக்கு. குழப்ப பார்க்காம எப்படிங்க யூபாரியை நீங்க கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அதுல குழப்பம் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, யூபாரியை கொடுத்தது பிறகு யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு ஒரு வெர்ஷன் இருக்கு, எந்த சர்டிபிகேட் கொடுக்காமலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. சோ சிபிஎஃப்சி சொல்றது இல்ல, நாங்க யூபாரியை கொடுக்கலன்னு சொல்றாங்க. இல்ல அவங்க கொடுத்ததா தானே செய்தி வந்தது, 4 பேர் கொடுத்திருக்காங்க. சொல்றேன், இந்த கட்சியில எல்லாமே தகவல் தானே, நமக்கு தெரியலையே. ஜட்மெண்ட் காப்பில அது மாதிரி ஆஷா மென்ஷன் பண்ண, ஆஷா உங்க யூபாரியை கொடுங்கன்னு சொன்ன பிறகு நீங்க சிபிஎஃப்சியோட போர்டு மெம்பரா, நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத இங்க இருந்து சிக்கலுக்குரிய விஷயமா. இன்னொன்னு, நீங்க பொதுவாக நீங்க ஜட்ஜஸ், நமக்கு தெரியும் ஜட்ஜஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸ் வந்து அவங்கள கடவுளா நினைச்சுக்கிறாங்க. எல்லா ஜட்ஜஸும், இது வந்து நாங்க ஜட்ஜஸ் இதை தாக்கி பேசுறவங்க கிடையாது, எல்லாருமே தங்களை கடவுளா பாக்கிறாங்க. அது வந்து கீழமை நீதிமன்றங்களா இருக்கலாம், மஜிஸ்ட்ரேட்டா இருக்கலாம், அப்படிதான் இருக்கு. ஜட்ஜ் ஒருத்தர் நடந்து போகும் கூட எல்லாம் ஓரமா போங்க. அது பிரிட்டிஷ் காலத்துல இருந்து அப்படிதான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அவங்களோட ஈகோ நீங்க டச் பண்ணவே கூடாது. நீங்க போய் என்ன சொல்றீங்க, சார் 9 ரிலீஸ் வச்சுனா சார், படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜ், என்ன பிரச்சனை உனக்கு? 9 ரிலீஸ் ஆகாட்டி லைஃப் அண்ட் டெத் பிரச்சனையா? ஆர்டிகல் 14(1) வருதா, என்ன பிரச்சனை உனக்கு, கிளம்புன்னு அவர். நீங்க தேதி குறிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இதே கேள்வியா ஜட்ஜுக்கு சொல்றேன்ல, ஜட்ஜை விடுங்க. சிபிஎஸ்சி இந்த கேள்வி கேட்கறாங்க, சார் நாங்க எப்பயோ சொல்லிட்டோம், டேட் பிக்ஸ் பண்ணிட்டு எங்கள்கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னொன்னு, நீங்க இந்த விஷயத்துல சிபிஎஸ்சி நம்ம எல்லாருமே கண்டிப்போம், அதெல்லாம் ஓகே தான். நிச்சயமாக வந்து பாஜகவோட அரசியல் இருக்கு, பின்புலத்துல அவங்க தான் செயல்படுறாங்க, அதனால எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, இப்போ 2 படம் ரிலீஸ் ஆனது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததுனால வாவாத்தியார் ரிலீஸ் ஆனிச்சு, தம்பி தலைமையில் ட்ரிபிள் டி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இவங்க எப்ப சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் வாங்கினாங்க யோசிச்சு பாருங்களேன். இவங்க 30 தானே ரிலீஸ், இவங்க ஏன் இவ்வளவு சீக்கிரம் வாங்கி வச்சாங்க? இவங்களுக்கு தெரியுமா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதனால 14, 15 பண்ணிடலாம்? கண்டிப்பா தெரியும், யாருக்குமே தெரியாது. ஏன் இவ்வளவு அவசரமா சிபிஎஃப்சி எல்லாம் சர்டிஃபிகேட்? இத்தனைக்கும் ரொம்ப கான்ட்ரோவர்சியான மூவி கிடையாது. வாவாத்தியாரா இருக்கலாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய கட்ஸ் எல்லாம் கொடுக்கல, 2 பேருமே கட்ஸ் எல்லாம் கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இவர்கள் இவ்வளவு அவசரமாக வாங்கினாங்க? ஏன்னா சிபிஎஃப்சியோட ப்ராசஸ் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சார் ஒருவேளை கட்டு கொடுக்குறாங்கன்னா மறுபடியும் எடிட் டேபிளுக்கு போகணும், மியூட் பண்ணணும், எடிட் பண்ணணும், திரும்ப வந்து போட்டு காட்டணும், இது ஓகே இடம் கேட்கணும், அவன் மறுபடியும் ஏதாவது சொல்லுவான், திரும்ப எடுத்துட்டு போகணும். இந்த பிரச்சனைகள்லாம் சினிமா தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். ஆனா இவர் 30 வருஷத்துக்கு மேல சினிமால இருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த படம் எப்ப ரேப் ஆனிச்சு தெரியுமா? மே மாசம் ரேப் ஆனிச்சு. எனக்கு தெரியும், மே மாசம் ரேப் ஆனிச்சு. டப்பிங் மேபி ஜூலைல நடந்திருக்கலாம். ஏன்னா அந்த கரூர் இன்சிடென்ட்ல அவர் உள்ள இருக்கும் கூட டப்பிங் போறாருன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. எப்படி பாத்தீங்கன்னா அக்டோபர்ல படம் கம்ப்ளீட்டா நீங்க தியேட்டர்ல போட்டுக்காக ஃபீச்சர் ஃபிலிம் ரெடி. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 19 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் போகல? இத்தனைக்கும் அவங்களுக்கு தெரியும் இது பொலிட்டிக்கலா ஒருத்தர் நடிச்சிருக்காரு, பொலிட்டிக்கல் வசனங்களை வச்சிருக்கோம், இது கண்டிப்பா. இன்னொன்னு, மிலிட்டரி சம்பந்தமான காட்சிகள் நம்ம ஏற்கனவே பேசணும். அந்த பொண்ணை எப்படியாவது மிலிட்டரி விமனா மாத்தணுங்கிறதா அவருடைய நோக்கத்துக்கு மிலிட்டரி சம்பந்தமான காட்சிகள் வச்சிருக்கோம். நமக்கு ஏற்கனவே வந்து பிரசிடென்ஸ் இருக்கு. அமரன் வந்து மிலிட்டரி சார்ந்த படம். அந்த படத்துக்கு நேரடியாக அவங்க போய் டிஃபென்ஸ்ட காமிச்சிட்டு சார் உங்களுக்கு ஓகேயான்னு கேட்டு அவங்கள்ட்ட என்ஓசி வாங்கிட்டு சிபிஎஸ்சி வராங்க. நீங்க பாருங்க, சிபிஎஸ்சி போய் அவங்க சொல்லல, என்ஓசி போய் அங்க வாங்க சொல்லல, என்ஓசி வாங்கிட்டு சிபிஎஸ்சி வராங்க. அதுதான் ப்ரொசீஜர். இது கெவின் ப்ரொடக்ஷன்ஸ்க்கோ ஹெச் வினோத்துக்கோ விஜய்க்கோ தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? பரவாயில்ல சார், கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஒன்று பண்ணாதான் கான்ட்ரோவர்சியா வரும், படத்துக்கான ப்ரொமோஷன்ஸோ அதை பயன்படுத்திக்கலாம்னு பிளான் பண்ணாங்களா? இன்னொன்னு, விஜய் இந்த படத்தை முதல்ல பிளான் பண்ண ரிலீஸ் வந்து தீபாவளி. கோட்டுக்கு பிறகு அடுத்த படத்தில் விஜய் நடிக்கிறார் என்ற அறிவிப்பு வரும் பொழுது தீபாவளி ரிலீஸ் தான் அவங்க பேசினாங்க, டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணாங்க. இது ஏன் மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு இந்த படம் பயன்படும் இவர் கணக்கு போட்டாங்க, அந்த கணக்குல மண்டு விழுந்துருச்சு. சோ சிபிஎஃப்சி வந்து செய்யறது அயோக்கியத்தனம் அப்படிங்கறது எந்த மாற்று கருத்து இல்லாட்டியும் அதை உணர்ந்து நீங்கள் வழிவிட்டது நீங்க உணர்ந்திருக்கணும். அக்டோபர்ல படத்தை கொண்டு போயிருக்கணும், நவம்பர்ல படத்தை கொண்டு போயிருக்கணும். அப்ப ஏன் இவ்வளவு டிலே பண்றீங்க? ஒரு மாசம் ஆச்சு உங்கள்ட்ட படத்தை காமிச்சு, ஏங்க டிலே பண்றீங்கன்னு கேட்டிருந்தா அவன் சொல்லிருப்பான், இல்ல சார் கொடுக்க முடியாது, அப்ப உங்களுக்கு டைம் நிறைய இருந்துச்சு, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க, நான் கோர்ட்டுக்கு போறேன். அப்ப கோர்ட்டுக்கு போயிருந்தா எந்த அவசரம் இல்லாம டேட்டு போட்டீங்கன்னா டேட்டு போடுங்க, எனக்கு ஜனவரி தான் ரிலீஸ், நான் லேட்டா பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறத சுமூகமாக நீங்க முடிச்சிருக்கலாம். நீங்க ஒரு நோக்கத்துக்காக இதை பண்ணீங்க அப்படிங்கறதுலயும் அது வந்து தவறு கிடையாது. ஆமா, நோக்கத்துக்காக தான் பண்ணாங்க, அது உண்மைதான். இல்ல இப்ப நீங்க வந்து மே மாசமே ரேப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது செப்டம்பர்ல நடந்த அந்த கரூர் இன்சிடென்ட்ல அந்த சம்பவம் வந்து வைக்கிறாங்க, ட்ரோன் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, அந்த காட்சிகள் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க அந்த முதல் சிங்கிள் ரிலீஸ் ஆனிச்சு அந்த பாடல் நீங்க வந்து ட்ரைலர்ல பாக்குறோம், எல்லாவற்றிலையும் அந்த காட்சிகளை வச்சிருக்காங்க. நீங்க வந்து அவர் பஸ் மேல ஏற நிக்கிறதுக்கு, ஏன்னா கடைசியா எங்க செல்ஃபி ஈரோட செல்ஃபி எடுத்தாரா, அதே மாதிரி காட்சியை இதுலயுமே நம்ம பாக்குறோமே. சோ அவர் வந்து ஒன்னத படத்துல இருந்து இது எடுத்திருக்காரு.
இது பயன்படுத்தலாம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து இந்த படத்தை ஒரு பொலிட்டிக்கல் வெஹிக்கிளா பயன்படுத்த முயற்சி பண்றார். இந்த கண்டிப்பா. படத்தோட கண்டென்ட்டும் சரி, இதை வந்து ஞாபகப்படுத்தணும். தமிழக வெற்றி கழகத்தோட பஸ் போனுச்சு, தமிழக வெற்றி கழகத்தோட மக்கள் இல்ல இங்க அது கூட்டம் தப்பு இல்லையே. அவர் செஞ்ச விஷயங்களை ஒரு ஹிஸ்டரியை பேசுற மாதிரி எடுத்துட்டு வருது. இல்ல அதான் சொல்றேன். நீங்க இது அப்ப நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க இது பொலிட்டிக்கல் மூவியா தான் கொண்டு போக போறீங்க அப்படின்னா அதற்கு நீங்க தயாரா இருக்கணும்ல. அதை நீங்க செய்யல. இல்ல அதானே பிரச்சனை. நீங்க அதுக்கு தயாரா இருந்து அதுக்கு நாங்க வந்து அந்த காட்சிகள் எடுத்து வச்சிருக்கோம்னா சிக்கல் இல்ல. இன்னொன்னு நீங்க கரூர் இன்சிடென்ட் மட்டும் இல்ல, எல்லா இன்சிடென்ட்ஸையும் உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாரு. நீங்க இந்த ஒட்டுமொத்த படத்தை தன்னோட தேர்தல் பிரச்சாரமா பயன்படுத்தலாம்னு விஜய் பார்க்கிறார். விஜய்க்கு ஆரம்பத்துல வெளியே வர பிளானே கிடையாது. இந்த படம் ஒண்ணுமே போதும், இந்த படம் மட்டும் போதும், நமக்கு ஓட்ட கொண்டு வந்துரும், நம்ம வீட்டுல உட்காந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப அதற்கு நீங்க ரெஃபரன்சஸா இந்த காட்சிகள் எடுத்து வச்சு மக்கள் என்ன பார்த்தாங்க, மக்கள் என்ன வந்தாங்க அப்படிங்கறத காமிச்சிடலாம் அப்படின்னு நோக்கத்துக்கு போறாரு. ஓகே, இது வந்து நீங்க வந்து ஒரு பின்னடைவு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த படம் வந்து எப்போ வரும், இழுத்துட்டே போயிருவாங்களா, தேர்தலுக்கு முன்னாடி வருமா அப்புறம் வருமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. ஆனா அதுக்கு வந்து இப்போ 20ஆம் தேதி நீங்க ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே? முடிவு தாங்க. அந்த முடிவுங்கிறது வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே, முடிவை ரிவைசிங் கமிட்டிக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிபிஎஃப்சி வந்து எந்த அளவுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல கேவியட் போடுறாங்க. என்ற கருத்து கேட்காம நீங்க தீர்ப்பு கொடுக்க கூடாது. ஒருவேளை நேற்று வந்து விஜயோட படம் ரொம்ப முக்கியமான படம், இந்த லியோ படத்துல இருந்த ஜட்ஜ் மாதிரி தலை நிமிர்ந்து நடங்க விஜய், உங்க படத்தையா ரிலீஸ் பண்ணாம தடுத்தாங்க, நான் ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் யாரும் சொல்லிடுவாங்கிறதுக்காக சிபிஎஃப்சி ஏதாவது கேட்கறேன்னா என்ன கேட்டுட்டு நீங்க பதில் சொல்லுங்க, கேவியட் மனு போட்டாங்க. அப்ப நீங்க எங்கேயுமே ரிலீஃப் கிடைக்க கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. வேக வேகமாக போய் சிஜே பெஞ்ச்ல மென்ஷன் பண்றாங்க. அப்ப அடுத்து 21ஆம் தேதி வரும்பொழுது சிபிஎஃப்சி என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ரிவைசிங் கமிட்டிக்கு போடுங்க, என்ஓசி வாங்கட்டும், வரட்டும், இதான் சார் ப்ரொசீஜர். அப்ப இந்த தரப்பு என்ன பேச முடியும்? ஏன் ப்ரொசீஜர் நீ ஃபாலோ பண்றவனுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கான்னு கேட்பாரு ஜட்ஜ். ஆமா சார் ஃபாலோ பண்ணி சார் ஆகணும் தான் சொல்ல முடியும். இல்லங்க இது ஜனநாயகனுக்கே நீங்க சவால் விட்டுறீங்களா? என்ன ஜட்ஜ் சார், நான் வீட்டுல இருப்பேன், பனையூர்ல இருப்பேன் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ நீங்க அந்த இடத்துல என்ன பதில் சொல்லுவீங்க? இது கண்டிப்பா ரிவைசிங் கமிட்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிவைசிங் கமிட்டி போயிருச்சுன்னா 2-3 வீக்ஸ் ஆயிடும். அடுத்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சுன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த படத்தை நீங்க இந்த படம் பெண் வாக்காளர்களை வந்து வாக்குச்சாவடி கூட்டிட்டு வந்து நமக்கு ஓட்டு போட நீங்க நினைச்சு ஒரு கனவுல இருந்தீங்க இல்லையா, அது நடக்காமல் போயிடும். இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு தான் போகணும் அப்படின்னா அவங்க ஆரம்பத்திலே போயிருந்தாங்கன்னா என்ன படம் வெளியே வந்திருக்கும்ல? கண்டிப்பா வந்திருக்கும். அதான் சொல்ல, நீங்க அவங்க ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் பேசாம இருக்காங்க. டிசம்பர் 19 அவங்க என்ன சொல்றாங்க, ஜனவரி 7 வரைக்கும் கிடைச்சிரும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு கிடைக்கல, அன்னைக்குதான் உணர்ந்து கோர்ட்டுக்கு போறாங்க. ஏன்னா அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப ரிவைசிங் கமிட்டிக்கு போன்னு சொல்லி சொன்னா 2-3 வீக்ஸ் ஆயிடும். அவங்க என்ன நினைச்சாங்க, ஜனவரி 7ஆம் தேதி போயிட்டா நமக்கு 8ஆம் தேதி ரிலீஃப் கிடைச்சிரும், 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், கோர்ட் வந்து இப்படி ஒரு பார்வை எடுப்பாங்கன்னு சொல்லி நினைச்சாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆஷா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நான் 9ஆம் தேதியில 10ஆம் தேதி காலைல தீர்ப்பு கொடுக்குறேன். அவங்க நம்பினாங்க, சரி 9ஆம் தேதி ஒரு நாள் தள்ளி போய் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், எது ஷார்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தாங்க. ரிவைசிங் கமிட்டி 2-3 வீக்ஸ், இது 2-3 டேஸ்ல முடிஞ்சிடும். ஆனா அவங்க நினைப்புல மண் அள்ளி விழுந்துருச்சு, அவ்வளவுதான். சோ வேற வழி இல்லாம இது பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அதுக்கான விதிமுறைகள் எல்லாமே வந்துரும். சோ அந்த டைம்லயும் இதுல வந்து நிறைய டைலாக்ஸ் இருக்கு, அரசியல் ரீதியா இருக்கு அப்படிங்கிறது இல்ல. நீங்க சவத்துல விஜய் போஸ்டர் ஒட்ட முடியாது. நீங்க ஜனநாயகன் போஸ்டர் எப்படி ஒட்டுவீங்க? நீங்க ஜெயலலிதாவோட திரைப்படம் ரிலீஸ் பண்ண விடலங்க. ஜெயலலிதா அவங்க ரீரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க 2016ல. அவங்க ஜெயலலிதா ஹீரோயின் அந்த படத்தை நடிச்சிருந்தாங்க, ரிலீஸ் பண்ண விடல. எம்சிசி போயிடுச்சுன்னா எந்த சுவர்லையும் விஜயோட போஸ்டர் இருக்கக்கூடாது. அதுக்கு ரூல்ஸ்ல அனுமதியே கிடையாது. நீங்க ஏற்கனவே எழுத்துக்களை அழிச்சிருவாங்க. நமக்கு தெரியும் எம்சிசி வந்துச்சு. எம்சிசி வந்த பேர் எப்படி படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க? அதுதான் கேள்வி. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக முடியாதுன்னா அப்போ தேர்தலுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆகும். தேர்தல் முடிஞ்சாலுமே ரிசல்ட் வந்த பிறகு தான் ரிலீஸ் ஆகும். எம்சிசி இன்னும் இதுல தானே, என்னைக்கு புதிய அரசு பதவி ஏற்கிறாங்களோ, என்னைக்கு கவுண்டிங் முடியுதோ அன்னைக்குதான் எம்சிசி எடுப்பாங்க. அப்ப இந்த ஜனநாயகனுக்கான வேலையே இருக்காதே அந்த டைம்ல. நீங்க அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட ஆட்சியில் நாங்க ரிலீஸ் பண்ணிக்குவோம் அப்படி சொல்றாங்க. அதற்கு அர்த்தம் என்னன்னா எப்பயுமே ரிலீஸ் ஆகாது. நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஜூன்ல ரிலீஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். உங்க ஆட்சி தான் வராது, அப்புறம் எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க நீங்க? இந்த டைலாக்கும் பாத்துட்டோம். இப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நடிகர் விஜய், ஆமா. எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா முதல்வர் விஜய் அப்படின்ட்டு இருக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய் முதல்வர் விஜய் நீங்க டைட்டிலோட பாத்தீங்கன்னா அந்த படம் என்னைக்குமே ரிலீஸ் ஆகுதுன்னு நான் சொல்றேன். எப்படி ரிலீஸ் ஆகும்? எப்படி ஒரு முதல்வர் ஆவாரு? வேலையே செய்யாம முதல்வர் ஆகுதுன்னா இது சினிமாவா? சினிமால வேணா உங்க ஆசைக்கு நீங்க வந்து மக்கள் முதல்வர் டைட்டில் வேணா போட்டுக்கங்க, மக்கள் முதல்வர் ஏதாவது போட்டுக்கங்க, சும்மா போட்டு ஆசையை தீர்த்துக்கலாமே தவிர இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகளே இல்லாம போயிடும். விஜயோட ஆட்சியில தான் இது நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது காணல் நீர் தான். நீங்களே நல்ல டைட்டில் எடுத்து கொடுத்திருக்கீங்க, மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் முதல்வர் ஒரு டைட்டில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, அட்லீஸ்ட் அண்ணா இப்படியாவது நம்ம பாத்துக்கலாம்,
இல்ல இன்னும் 2 சீன்ஸ் எடுத்துக்கங்க. அண்ணன் கடைசியா வந்து முதல்வர் ஆகுற மாதிரியான சீன் வைங்க. உங்க ஆசையை தீர்த்துக்கங்க. தலைமைச் செயலகம் போயிட்டாரு அண்ணன். பக்கத்துல உட்கார்ந்து முதல் கையெழுத்து போட்டாரு. ஏதாவது ஒரு அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதா நீங்க. நன்றி சார். நிறைய தகவல்கள் பகிர்ந்தீங்க. நன்றி.